வாசிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 18வது வாக்கியத்தை படிப்போம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 18வது வாக்கியம். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், நாங்கள் நல்மன சாட்சியுள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் இருக்க வேண்டுமானால் முதல்ல நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளுங்க, நீங்கள் நல்ல மனசாட்சி உள்ளவங்களாக இருக்கீங்களாங்கிறத உறுதிப்படுத்திங்க. யூ மஸ்ட் ஹாவ் கிளியர் கான்சியஸ் இன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் நல்ல மனசாட்சி உள்ளவர்களாக நிச்சயமாக நீங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீர்கள் என்பதனுடைய முதல் அடையாளம் என்னவென்றால் நல்ல மனசாட்சி. உங்கள் மனசாட்சி உங்களை குறை சொல்லக்கூடாது, குற்றம் சொல்லக்கூடாது. அதுக்கு எதிராக நல்ல மனசாட்சிக்கு அல்லது சுத்த மனசாட்சிக்கு எதிரான ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிச்சோம்னா, மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர். இது ஆங்கிலத்தில் வாசிக்கும்போது ஆங்கிலத்தில் இப்படியா வாசிக்கும், such teachings come through hypocritical liars whose conscience have been seared as with a hot iron என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, பொய்யருடைய மாயத்தினாலே சில வஞ்சிக்கிற பொய்யர் இருக்கிறார்கள். ஏன் அவங்க வஞ்சிக்கிற பொய்யராக மாறினாங்கன்னா, அவங்க மனசாட்சியில் ஒரு பெரிய இரும்பை சூடு பண்ணி அதில் வெந்து போன அல்லது சூடுபட்டு போன மனசாட்சி உடைய பொய்யருடைய மாய்மாலக்காரல் என்று அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தமிழில் சொல்கிறாங்க மனசாட்சியில் சூடுன்ற பொய்யர் என்று. ஆக்சுவலாக நீங்கள் பார்ப்பீங்க, தந்தூரி சிக்கன் இந்த மாதிரி கிரில் சிக்கன்லாம் சொல்வீங்களே, ராடாக போட்டிருக்கோம், அது மேலே அந்த கறி அப்படி போட்டிருப்பாங்க, போட்டுட்டு கீழே அனல் இருக்கும், அந்த அனலில் அந்த கம்பி நல்ல சூடாக இருக்கும், அந்த சூடான கம்பியில் அப்படியே திருப்பி போட்டு சாப்பிடுவாங்க. இந்த பழுக்க காய்ச்சின கம்பினால் சூடு போட்டுட்டால் அந்த சூடுபட்ட தழும்பில் என்ன இருக்காதுன்னா உணர்வே இருக்காது. நீங்கள் இப்போ சிலரெல்லாம் பார்ப்பீங்க, 30 வருஷம் பெந்தகோசை அனுபவம், நான் பிறந்ததுலேருந்தே காது குத்தாமல் தான் பெந்தகோசக்காரனா பெந்தகோசக்காரியாக நான் இருந்தேன். இப்போ பசங்களும் காது குத்துறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் பிள்ளைங்க தான் காது குத்துவாங்க. இப்போது காது குத்தாத பெந்தகோசு மூக்கு நகை கூட போடல, நான் சீவுறது கூட தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா வலித்து சீவி ஒரு கொண்டை தான் போடுவேன், வெள்ளை சேலை தான் கட்டுவேன் அப்படின்னு இப்படி சொல்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா, நான் பார்த்துருக்கிறேன். அவங்க பெருமையை விடலை, பொய்யை விடலை, மாய்மாலத்தை விடலை, பொருளாசையை விடலை, பட்சபாதத்தை விடலை, வேஷபக்தியை விடலை, அக்கிரமமாக அநியாயமாக தங்களுடைய லைஃப் ஸ்டைலை வச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு மனசாட்சியே இல்லாமல் அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணுறது, அடுத்தவங்கக்கிட்ட கண்டிக்கிறது, அடுத்தவங்கள போய் பேசுகிறது, இப்படிலாம் செய்கிறத நான் பார்த்துருக்கிறேன். என் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சூடுண்ட பொய்யர் என்றால் என்ன, இந்த சூடுண்ட மனசாட்சி என்றால் என்ன என்பதை சில வசங்களை சொல்லி நான் போகிறேன். யோவான் 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் சொல்லுது, இந்த சூடுண்ட பொய்யான மனநிலை எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த மனசாட்சி எப்படி இருக்குன்னா, தேவனுடைய வசனத்தை கேட்க மனசு இருக்காது. எதே சூடுண்ட மனசாட்சிக்கு என்ன இருக்காது? வசனத்தை கேட்கக்கூடிய ஆர்வம். நீங்கள் ஏன் என் வசனத்தை அறியாமல் கேட்க மனதில்லாது இருக்கிறீர்கள்? என் வசனத்தை ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் வசனத்தை கேட்க மனதில்லாததினால் அல்லவா? இப்போ என்ன நினைப்பீங்க, இவன் எப்போ பார்த்தாலும் என்னை திட்டுவான் அப்படி உங்களுக்கு தோணும். இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இப்போ நேற்றுக்கு கூட எங்கள் வீட்டில் எபினேசர் சொல்லிட்டு இருந்தார், அப்பா என்ன பேசினார், பரிசுத்தமாறு, ஒழுக்குமாறு, அப்புறம் என்ன சுத்தமாறு, நல்ல தேவனுக்கு பயந்து வாழு, இதைத்தான் அப்பா சொல்லுவாங்க, அதை தாண்டி வேறு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்பா அதை தான் சொல்லுவாங்க, நீங்களாம் தான் வெவ்வேறு வேலாம் பேசிட்டீங்க, அப்பா இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். புரியுது, இந்த பாஸ்டர்னால் அவர் இப்படித்தான் இருப்பார், இந்த அப்பானா அவர் இப்படித்தான் இருப்பார். என் பிள்ளைகளை கேளுங்க, அவங்களுக்கு ஒருவேளை நான் நினைக்கிறேன், ஒருவேளை நான் இறந்து போனால் அது அவங்களுக்கு தான், அப்போ தான் அது அவங்களுக்கு சுதந்திர தினமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நின்னா குத்தம், உட்கார்ந்தா குத்தம், ஏன் இப்படி உட்கார்ற அப்படின்னு கேட்பேன். ஒழுங்காக உட்காரு. நான் என்ன சொல்லியிருக்கிறேன், சபையில் ஒரு ராஜா எப்படி நடப்பான்னு சொல்லியிருக்கேன், ராஜா மாதிரி நட, ராஜா மாதிரி உட்காரு.
கை கழுவிட்டு தண்ணியை அப்படின்னு தெளிச்சிட்டு போனால் கூப்பிட்டு சொல்லுவேன், இங்கே பாரு கை கழுவுனி இல்லை, இப்போ என்ன பண்ணுன அடுத்தது, தண்ணியை அப்படி தெளிச்ச, தண்ணியே அப்படி தெளிச்ச. இப்படி தான் எல்லோரும் செய்வாங்களா? அப்படி செய்யக்கூடாது. இப்போ நான் வீட்டில் இருக்கிறது எல்லாத்துக்கும் பிடிக்குமா பிடிக்காதா சொல்லுங்கள். இவன் சீக்கிரம் போய் சேர மாட்டானா, ஆண்டவரை இவனை கூப்பிட மாட்டீரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவங்க ஒரு பிள்ளைக்குட்டியை பெற்று அந்த பிள்ளைக்குட்டிகளை வளர்க்கும் போது தான் தெரியும், அவங்க ஒவ்வொரு நொடியும் என்னை மறக்க முடியாத அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதிகளையும் நான் இருப்பேன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி என்ன கஷ்டம் வருது, இவன் எப்போ பார்த்தாலும் நம்மளை திட்டி பிரசங்கம் பண்ணுவான், அப்படி தானே தோணுது. வசனம் திட்டுறதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? வசனம் தான் திட்டுது, நான் திட்டலை. ஆண்டவர் சொல்கிறாரு, சூடுண்ட பொய்யர் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு வசனத்தை கேட்க மனசு இருக்காது. எப்போ பார்த்தாலும் தொட்டலில் போட்டு தாளாடிட்டே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா 55 வயசுலேயும் தொட்டலில் போட்டு ரூருவம் ஆடி வாயில் புட்டிப்பால் கொடுக்க முடியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம்? முடியாது. அப்போ நம்ம வளர வேண்டும் இல்லை? அப்போ மனசாட்சியில் சூடுண்டவர்களுக்கு வசனத்தை கேட்க மனசு இருக்காது. இரண்டாவது, அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 26, 27 வசனம் சொல்கிறது, இருதயம் கொழுத்து போயிருக்கு, காணாதிருக்கும் கண்கள், கேளாத காதுகள், இருதயம் கொழுத்து போன ஒரு இருதயம் என்று வேதம் சொல்கிறது. கொழுத்து போன இருதயம். அந்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள். அப்புறம் இது இருதயத்தினாலே உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படி இந்த ஜனத்தின் இருதயம் என்னவா இருக்கிறது? என்னவா இருக்கு? அதுதான் அந்த அவங்க என்ன கொழுத்து இருதயம் என்ன செய்யுமா? காதுகளினால் மந்தமாய் கேட்டு கண்களை மூடிக்கொண்டார். அப்படியே சர்ச்சில் தூங்குறவங்களெல்லாம் பாருங்க, அப்படியே மந்தமா கேட்டுட்டு பிரசங்கம் பண்ணுறதுலாம் தாளாட்டு போடுற மாதிரி இருக்கும். மந்தமாக கேட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே ஒன்றரை கண்ணை பார்த்துட்டு தூங்கிட்டு இருப்பான். சூடுண்ட பொய்யருடைய மனசாட்சியாக நம்முடைய மனசாட்சி ஆயிடுச்சுன்னா வசனத்தை கேட்க ஆர்வம் இருக்காது. மாறாக என்ன வரும்? வசனத்தை கேட்டா தூக்கம் வரும். ஏன் தூக்கம் வருது? இருதயம் கொழுத்து போச்சு, அதனால காது மந்தமாய் போச்சு. அப்போ இது யார் சொல்றாங்கன்னா, பரிசுத்த ஆவி ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லியிருக்கிறார். இதை சொன்னது சுஜில் பால் அல்ல, இதை சொன்னது யாரு? பரிசுத்த ஆவி. மூணாவது பார்த்தீங்கன்னா ரோமர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் மனக்கடினத்திற்கு. ஆமா, யாருடைய மனக்கடினம்? எவ்வளவுதான் சொன்னாலும் புத்தி இல்லாம ஆண்டவர் கிருபையுள்ளவர் சொல்லிட்டே உட்கார்ந்துருக்கான் பாருங்க. அவனை பார்த்து சொல்றார், உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத உன் இருதயத்துக்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும்படி கோபாக்கினி நாளிலே உனக்காக கோபாக்கினியை கொடுத்துக் கொள்கிறாரு. இங்க சூடுண்ட அந்த மனசாட்சி எப்படி இருக்கு தெரியுமா? கடினமான இருதயமாய், குணப்படாத இருதயமா இருக்குமா. நல்லா தெரிஞ்சுக்கங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால, சத்தியத்தை அறியறதுக்கு முன்னால, ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறதுக்கு முன்னாடி பாவம் உங்களை ஆளுகை செய்யும். சரியா? இதைத்தான் ரோமர் 7ஆம் அதிகாரத்தில், நான் நிர்பந்தமான மனுஷன், யார் இந்த மரண சரீரத்திலிருந்து நீ விடுவிதாக்க கூடும் என்று அவர் சொல்லுகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது சொல்றாரு, ரட்சிக்கப்பட்ட மனுஷனை தேவனுடைய ஆவியின் கிருபையின் பிரமாணம் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கிச்சு. எப்படி? சத்தியம் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே ஆவியானவர் எங்க உண்டோ, சத்தியத்தறிவில் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆவியானவர் எங்க உண்டோ அங்கே. அப்போ சத்தியத்தினாலே, ஆவியானவராலே, குமாரனாலே விடுதலை கொண்டு பண்ணியாச்சு. இப்ப விடுதலை பெற்றதுக்கு அப்புறம், ஞானஸ்நானம் பெற்றதுக்கு அப்புறம், பரிசுத்தாவை பெற்றதுக்கு அப்புறம் ஒருத்தன் பாவம் செய்யறான் அப்படின்னா அவன் பாவத்தை விரும்புகிறான். அந்த பாவத்தை விரும்பினால அதை செய்வதற்காக திட்டம் தீட்டுகிறான். அதை திட்டம் தீட்டி அதை செயல்படுத்தக்கூடிய சூழ்நிலைக்கு காத்திருக்கிறான். இது மூன்றும் ஒன்று சேரும் பொழுது அவன் பாவம் செய்கிறான். ரட்சிக்கப்பட்டவன் பாவம் செய்கிறான் என்றால் அவன் அறியாமல் செய்யவில்லை. அவன் அறிந்து, தான் என்ன செய்கிறோம் என்று அறிந்து தீர்மானித்து தன் மனசாட்சியை மூடி மறைத்து, அதாவது மனசாட்சியை சூட்டுக்கோளால் சூடு போட்டு மனசாட்சி சூடுபட்டதுனால
தான் செய்கிற பாவத்தை அவன் துணிந்து தேவ கோபம் வரும் என்று அறிந்தும், நியாயத்தீர்ப்பு வரும் என்று அறிந்தும், நரகம் வரும் என்று அறிந்தும், கர்த்தருடைய சமூகத்தை விட்டு தள்ளப்படுவோம் என்று அறிந்தும், பரிசுத்த ஆவியை தேவன் தன்னிடத்தில் எடுத்துக்கொள்வார் என்று அறிந்துதான் அவன் பாவம் செய்கிறானே தவிர, எல்லாரும் செஞ்சதுக்கு அப்புறம் பிடிபட்டதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, ஐயோ நான் தெரியாம செஞ்சுட்டேன் என்பது சுத்த பொய். நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னா நீங்க உடனே நினைப்பீங்க பாவம்னா ஒரு பொம்பளையோட விபச்சாரம் பண்ணாதான் பாவம், ஒருத்தனை கொலை பண்ணாதான் பாவம், கொள்ளையடிச்சாதான் பாவம், கஞ்சா குடிச்சாதான் பாவம் நீங்க நினைப்பீங்க. ஆனால் நம்ம ஒரு டிவிஷன் போட்டு வச்சிருக்கோம், ஒரு டேபிள்ஸ் போட்டு வச்சிருக்கோம். என்ன டேபிள் போட்டிருக்கிறோம், அளவு போட்டிருக்கிறோம்னா, சின்ன பாவம், பெரிய பாவம். என்ன பாவம்? இப்போ ஒரு பொய் சொல்றது என்ன பாவம்? சின்ன பாவம். இதே ஒரு பொம்பளையோட விபச்சாரம் பண்ணா அது பெரிய பாவம். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நீங்க வேணா சின்ன பாவம் பெரிய பாவம்னு டேபிள்ஸ் போட்டு வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பார்க்கிறார் உன் உணர்வு. ஒரு பெண்ணை பார்க்கும்போது உன் இருதயத்தில் என்ன கிளர்ச்சி வருது, ஒரு ஆணை பார்க்கும்போது உன் உள்ளத்துல என்ன கிளர்ச்சி வருது, உனக்குள்ள வரக்கூடிய கோபம் என்ன, உனக்குள்ள வரக்கூடிய மாய்மாலம் என்ன, உனக்குள்ள வரக்கூடிய ஆசை என்ன, இதெல்லாம் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், அவனுக்கு தெரியாது. ஆனா தேவன் இருதயத்தை பார்க்கிறார். நீ உட்கார்ந்த இடத்துல, வேலை செய்யற இடத்துல, உன் கணவனுக்கு விரோதமா, உன் மனைவிக்கு விரோதமா, தேவனுக்கு விரோதமா நீ செய்கிற காரியங்களை கர்த்தர் பார்க்கிறார். மனசாட்சியிலே சூடு போட்டுக்கொண்டு நீ பாவத்தை துணிகரமாக செய்வாயானால் பரிசுத்த ஆவியானவர் எடுக்கப்படுவார். தேவ சமூகத்தை விட்டு ஆதாமை போல தள்ளப்படுவாய். சமாதானம் சந்தோஷத்தை இழப்பாய். சோர்வின் ஆவியினால் பிடிக்கப்படுவாய். உற்சாகத்தின் ஆவியை இழந்து போவாய். ஒரு அல்லேலூயா கூட வராது பாருங்க, வராது. எல்லாரும் நல்ல ஆட்டுக்குட்டி போலதான் உட்கார்ந்துருப்பீங்க. ஒரு பெண்ணுக்கு தெரியும் ஒரு ஆண் தன்னை தப்பா பார்க்கிறானா இல்லையாங்கிறது ஒரு பெண்ணுக்கு தெரியும். பெண்களுக்கு இயற்கையாகவே ஒரு சென்ஸை எக்ஸ்ட்ராடனரியா கொடுத்திருப்பாங்க. சிலர் அவங்க கணவர்கிட்ட சொல்லுவாங்க, இந்த ஆளுடைய பார்வை சரியில்லைங்க. அவங்க யாருக்கிட்டையாவது பேசிட்டு தான் இருப்பாங்க. யார்? உங்க மனைவி யாருக்கிட்டையாவது பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு பின்னாலிருந்து பார்க்கிற ஒரு ஆணுடைய பார்வையை சொல்லுவாங்க, இந்த ஆளுடைய பார்வை சரியில்லை. ஆனா அவங்க கணவருக்கு தெரியாது. அந்த ஆள் அங்க நின்றுட்டு இருக்கிறாரு, அவர் ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்க, நீ என்னமா அப்பாண்டமா அவர் மேல பழியை சொல்றியே அப்படின்னு சொன்னா அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க அந்த ஆள் தப்பா பார்க்கிறாரு. அதை அறிந்து கொள்ளக்கூடிய, உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சென்ஸை கர்த்தர் கொடுத்திருக்கார். இப்போ ஒரு பெண் பாவம் செய்கிறாள் என்றால், இப்ப சொல்லுங்க, அவ அறியாமல் தான் செய்கிறாளா, நிர்பந்தத்தினால் தான் செய்கிறாளா? நான் சொல்றேன் பாருங்க, பத்சேபாள் கூட, பத்சேபாளுக்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்க. ஆனா ஒரு விதத்துல அதிகார துஷ்பிரயோகத்தினாலே தாவீது அவளை பலவந்தப்படுத்திருக்கலாம். ஆனால் அதற்கு பதிலாக அவள் தன் உயிரை விட்டிருந்திருக்கலாம். அவள் ஒருவேளை தன் புருஷனுடைய உயிர் போவதற்கு தான் காரணமாக அமைந்திருப்பதை விட தன் உயிர் போக அவள் அங்கே விட்டிருந்தால் தாவீதும் பாவத்தில் விழறதுக்கு வாய்ப்பு இல்லை, இவளும் பாவத்தில் விழறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஊரியாவும் சாகருக்கு வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு நாம என்ன பண்றோம்னா, கஷ்டப்படுவதற்கு நமக்கு மனசு இல்லை. அதனால லிட்டில் பிட் காம்ப்ரமைஸ் வித் சின், பாவத்தோடு கொஞ்சம் சமரசம் செய்து கொள்ளலாம். இப்படி பேசி ரொம்ப நாள் ஆச்சு இல்ல, எங்கடா கொஞ்ச நாளா நல்லா இருந்தானே, என்ன ஆச்சுன்னே தெரியலையே, இன்னைக்கு இவன் இப்படி மாறிட்டானே. இதுதான் சத்தியம், இதுதான் உங்களை பரலோகம் கொண்டு போகும். வஞ்சிக்கப்படாதீங்க, ஏமாந்து போகாதீங்க. உங்களை ஆசீர்வாதத்தையே சொல்லி சொல்லி சர்க்கரையை ஊட்டி சொத்த பொருளாக்க உங்களுக்கு விரும்பல, நரகம் கொண்டு செல்ல விரும்பல. சபை பரிசுத்தப்பட வேண்டிய நேரம், சபை கர்த்தருக்குள்ளே தன்னை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய நேரம். இஸ்ரவேலை மையமாய் வைத்து உலகங்களில் பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது அடையாளம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் எப்ப வேணாலும் வரட்டும். I don't bother about that. பட் என்னுடைய மரணம் இன்ன நாளில் என்று நான் அறியேன். ஆகவே
ஆண்டவர் வருகிறார் என்பதை விட என் மரணம் முந்திக் கொள்ளுமானால் நான் ஆயத்தமாயிருக்கிறேனா என்பதுதான் முக்கியம். இந்த அருமையான காலவெளியில எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் உணர்வில்லாமல் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். 18ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினாலே தங்களுடைய வஞ்சனையில் உல்லாசமாய் வாழ்கிறார்கள். இதுதான் சூடுண்ட மனசாட்சி. விசுவாசியே, ராபோஜனம் எடுக்கிறாயே, சுத்திகரிப்பு கொடுத்து கூட வராம உட்கார்ந்து இருக்கிறாயே, நான் கர்த்தருக்குள் இருக்கிறேன், கர்த்தர் என்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களே, உண்மையாகவே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார்கள் என்று உங்க மனசாட்சி சொல்லுதா? சொல்லுங்க. உங்களுடைய மனசாட்சி சூடுண்ட மனசாட்சியாய் இன்னொரு விசுவாசிக்கு தருகிறது. நீங்க என்ன போய் பித்தலாட்டம் பேசுறீங்க, உங்க சாட்சி இந்த ஊர் முழுக்க எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்க சக விசுவாசிக்கு தெரிகிறது. எப்படி நீங்க நான் ஆண்டுக்குள் இருக்கிறேன்னு உங்களால நடிக்க முடியுது? அதை சொல்லுங்க பார்க்கலாம். நாம நினைச்சிட்டு இருக்கோம் நம்மளுடைய காரியம் வெளியே எங்கேயும் தெரியாது அப்படின்னு நினைச்சோம். வெளிக்கு வராத ரகசியம் இல்லை, வெளியரங்கமாகாத மறைபொருளும் இல்லை. இன்னும் கொஞ்ச காலத்துல பாருங்க, மனம் திரும்பாதவர்களுடைய, குணப்படாத கடின இருதயம் உள்ளவர்களுடைய எல்லா அந்தரங்கங்களும் கர்த்தர் இனி வெளிப்படுத்தக்கூடிய காலங்கள் வந்துருச்சு. சிலர் வந்து உங்ககிட்ட பேசி உங்களை எச்சரிச்சிருப்பாங்க. நீங்க அவமானப்படாதபடிக்கு, வெக்கப்படாதபடிக்கு நீங்க மனம் திரும்பிருங்க. இன்னும் பொய்ய சொல்லிட்டு ஊரை ஏமாத்தாதீங்க. இது மனம் திரும்ப வேண்டிய காலம். குணப்படாத மனக்கடினமான இருதயங்கள் சரிபடுத்தப்பட வேண்டிய நேரம். சூடுண்ட மனசாட்சியை விட்டு வெளியேறி உன்னை உணர்த்துகிற மனசாட்சிக்குள்ளாக கடந்து வர வேண்டிய நேரம் என்பதை மறந்து விடாது. நீதிமொழிகள் 21:1 சொல்கிறது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரையை கடினப்படுத்துகிறவன் சகாயம் இல்லாமல் நாசம் அடைவான் என்று வேதம் சொல்கிறது. பிடரையை கடினப்படுத்துறதுதான் மனசாட்சியின் கடினம். நீதிமொழி 28:14 சொல்கிறது, தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கிலே விழுவான் என்று வேதம் சொல்கிறது. இந்த சுத்த மனசாட்சியை பற்றி சில உறுதிப்பாடுகளை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமோ நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி. இப்போ என்னுடைய சுத்த மனசாட்சிக்கு ஒரு சாட்சி வேணும். என்ன சாட்சி வேணும்? நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. நாமள என்ன சொல்லுவோம்? தேவனுக்கு தெரியும் எல்லாம். நான் யாருங்கிறது யாருக்கு தெரியும்? அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. தேவனுக்கு தெரியும் தான், எல்லாத்துக்கும் தெரியுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா உங்களை பத்தி மற்றவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும். என்னன்னு தெரியணும்? பிழையின்மையாய் நடக்கிறவங்க, நீதியாய் நடக்கிறவங்க, பரிசுத்தமாய் நடக்கிறவங்கிறத முதல்ல உங்க குடும்பம் சொல்ல வேண்டும், உங்களோடு வாழ்கிறவர்கள் சொல்ல வேண்டும், நீங்க பெற்ற பிள்ளைங்க சொல்ல வேண்டும், உங்க சபை மக்கள் சொல்ல வேண்டும். இன்னும் நிறைய பேருக்கு இப்படின்னு தோத்திரம் சொல்லிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா எப்படிங்க உங்களுக்கு சாட்சி கொடுப்பாங்க? நல்லா புரிந்து கொள்ளுங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்க வீட்டில் உங்களுக்கு முதல்ல சாட்சி இருக்கா? உங்க பிள்ளைங்க, பெற்றோருக்கு தான் முதல்ல சொல்றேன். முதற் பிசைந்தம்மா பரிசுத்தமா இருந்தா பிசைஞ்சம்மா பிள்ளைங்க பரிசுத்தமா இருக்கும். வேர் பரிசுத்தமா இருந்தா பிள்ளைங்க கிளை. பெற்றோர் சரியா இருந்தா பிள்ளைங்க சரியா இருப்பாங்க. உங்க பிள்ளைங்க உங்களை பத்தி என்ன சாட்சி கொடுக்குறாங்க? நிறைய நேரத்தில் நீங்க நினைக்கிறீங்க பிள்ளைகளுக்கு வசனத்தை மனப்பாடம் பண்ணி சொல்லி கொடுத்துட்டா, என் மனைவி கிட்ட கூட சொல்லுவேன், உன் பிள்ளைகளுக்கு எவ்வளோ வசனம் தெரியும் சொல்லு பார்க்கலாம். எபிரேயருக்கு ஒரு 4 வசனம் தெரியும், இப்படிதான் நான் சொல்லுவேன். ஆனால் வசனத்தை தியானிக்கும் போது நான் ஒன்றை உணர்ந்தேன். நானும் அப்படித்தான் நம்பிட்டு இருந்தேன். நிறைய வசனம் மனப்பாடமாக தெரிஞ்சா பிள்ளைங்க ஒழுக்கமாக இருப்பாங்க அப்படின்னு. வசனம் மனப்பாடமாக பிள்ளைங்க ஒப்பிக்கிறது பெருசு இல்லை. சொல்லி கொடுக்கிற நான் வசனத்தின்படி
வாழ்றது பெருசு. நாம் என்ன சொல்லுவோம், நிறைய வசனத்தை சொல்லி கொடுத்து அவன் மூளையை நிரப்பிடுவோம். ஆனா அவன் இருதயம் கர்த்தருக்குள்ள வாழணும் அப்படின்னா அந்த வசனத்தின்படி வாழ்கிற என்னுடைய வாழ்க்கை தான் அவனுடைய மனசுக்குள்ள, அதாவது மூளைக்குள்ள இருக்கிற வசனத்தை இருதயத்துக்குள்ள கொண்டு வரும். இங்க வசனத்தை வைக்கிறது பெருசு இல்ல, வசனத்தை இங்க வைக்கணும் இருதயத்துல. அப்ப வசனம் இருதயத்துக்கு வரணும்னா வசனத்தை பேசுகிற, வசனத்தை சொல்லி கொடுக்கிற, வசனத்தை அறிமுகப்படுத்துகிற என்னுடைய வாழ்க்கை தான் அவன் இருதயத்துக்குள்ள மூளையிலிருந்து வசனத்தை இறக்குமே தவிர வேற எதுவுமே இறக்காதுங்க. நான் ஏன் ஆண்டு பெந்தகோஸ்து சர்ச்சுக்கு போனேன்? எங்க அம்மா அப்படியே பேய் மாதிரி ஆடுவாங்க, சண்டை போடுவாங்க, கோபக்காரி. அப்படியே எங்க அம்மா மாறிட்டாங்க. சாந்தம், எப்போதும் எங்கிட்ட அன்பா பேச மாட்டாங்க, எங்கிட்ட அன்பா பேசுறாங்க. மகனேங்கிறாங்க, டே தம்பி பெரியவா அப்படிங்கிறாங்க. என்னென்ன குரங்கு கொட்டப்பல்லா இப்படிலாம் நிறைய பொட்ட பேர் வச்சுதான் எங்க அம்மா என்னை கூப்பிடுவாங்க. நான் யாரையுமே கோவிச்சுக்க மாட்டேன். ஏன்னா என் தாயே என்னை நேசிக்கல, என் தாயே என்னை விரும்பல, என் தாயே என்னை முக்கியத்துவப்படுத்தல. அப்படியே மற்றவனை போய் பெத்தவளே முக்கியத்துவப்படுத்தாத மற்றவங்களே என்னை குறை சொல்லணும். என் தாயே என்னை புறக்கணிச்சா. ஆனா என் தாய் ரட்சிக்கப்பட்ட உடனேயே அவருடைய அன்பு, அவருடைய வாழ்க்கை, அவருடைய பொறுமை, அவருடைய எல்லா தாழ்மை, இதெல்லாம் தான் பெந்தகோஸ்து சபையில நான் விசுவாசியா மாறுவதற்கு வசனம் காரணமா இல்ல, வசனத்தை கை கொண்ட என் தாய் காரணமா இருந்த. நீங்க ஒரு குருடனுக்கு குருடன் வழிகாட்டுற மாதிரி வசனத்தை மனசுல மூளையில தெரிஞ்சா போதும் நீங்க நினைக்கிறீங்களே, எவ்வளவு மதிகட்ட வாழ்க்கை. சில நேரத்தில் பிள்ளைங்க நம்மளை பார்த்து எமோஷன்ல கஷ்டத்தில் இருக்கும்போது சொல்லுவோம், நம்மளை பாராட்டி சில வார்த்தைகளை சொல்றதுனால நாம எல்லாத்துலயும் சரியா இருந்துடுறோம்னு அர்த்தம் இல்லை. நம்ம மனசாட்சிக்கு தெரியுமில்ல, தேவனுக்கு தெரியுமில்ல, நல்லா தெரியுங்க. நம்மளை பத்தி முழுசும் தெரியாதனால சிலர் நம்மளை நல்லவர்கள் இன்னும் பரிசுத்தவான்கள் இன்னும் நம்புறதுனால நாம நல்லவர்கள் ஆகிறதுல பரிசுத்தவான்களா மாறுறது இல்லை. தேவனும் சாட்சி கொடுக்க வேண்டும். அடுத்தது மற்றவர்களே என்னை சாட்சி கொடுக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலையும் நம்ம படிச்சோம். இப்ப 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல படிங்க. 2 கொரிந்தியர் 4:2. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷனுடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். என்ன பண்ணுகிறோம்? நிரூபிக்கிறோம், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுகிறோம், வாழ்ந்து காண்பிக்கிறோம். அதான் விளங்க பண்ணுகிறோம். எப்படி? வெட்கமான அந்தரங்க காரியங்களை வெறுத்து தந்திரமாய் நடக்காம. சிலர் உங்களோட அன்பா பேசுறதுல தந்திரமா பேசுவாங்க. நீங்க அவங்களுடைய பாசாங்க பார்த்து அன்பா பேசுறாங்கன்னு நினைச்சுக்குவீங்க. ஆனா அவங்க அன்பா பேசல, தந்திரமா பேசுறாங்க. இந்த காதலிக்கும் போது ஒரு குண்டான குட்டையான கருப்பான ஒரு பிள்ளைய அவன், நீ இல்லைன்னா நான் செத்துருவேன், நீ இல்லைன்னா நீ தான் என் உயிர், உன்னை அம்மா மேல எனக்கு அவ்வளோ லவ் வந்துருச்சு அப்படின்னு அவன் சொல்றான்னா அது சுத்த பொய். காதல் யாருக்கு வருதுன்னா அழகான பிள்ளையை பார்த்தாதான் நிறைய பசங்களுக்கு காதல் வரும். அழகில்லாத பிள்ளைக்கு பார்த்தா காதல் வருது. நல்லா நான் சொல்றேன் கேளுங்க. நல்லா இப்படி தேங்காய் சொரண்டி மாதிரி பல்லு எத்து பல்லா இருக்கு, பல்லு எத்து பல்லா இருக்கு வச்சுங்க, 1.5 கண்ணா இருக்கு, முடி அங்கங்க சொட்டையை இத்தனை முடிதான் இருக்கு, இவ்வளவு பெரிய முடிதான் இருக்கு. எவனுக்காவது காதல் வருமானு கேட்கிறேன் நான். அந்த மாதிரி தைரியசாலி காதலர்கள் யாராவது இருக்காங்களா உலகத்துல? எவனுமே கிடையாது, எவனுமே கிடையாது. சரி, ஒருத்தனுக்கு ஒரு கண் இல்லை, 2 காதும் அவுட்டு, ஒரு காலும் இல்லை, ஒரு கையும் இல்லை, முன்னால் 4 பல்லும் இல்லை, அப்புறம் என்ன சொல்லலாம், மண்டையில முடி இல்லை. இவனை பார்த்து எந்த பிள்ளைக்காவது காதல் வருங்கிறீங்க? சொல்லுங்களேன். அப்போ இதெல்லாம் ஏமாத்து வேலையா, ஃப்ராடு வேலையா, பித்தலாட்ட வேலை தானே. அப்போ இன்னைக்கு உலகம் எப்படி போயிட்டு இருக்குது? பொய்யாய் போயிட்டு இருக்குது. சரியா? அப்போ உண்மையான அன்பு இல்லை, உண்மையான காதல் இல்லை, உண்மையான இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் வரணும்னா சம்திங் தேர் அங்க இருந்தாதான் வரும். அப்போ ஒண்ணு செய்யுங்க, மாய்மானமா வாழ்கிற ஒரு உலகம். ஆனா ஊழியக்காரனாகலும் விசுவாசிகளாகலும் இப்படி மாய்மானமா வாழாம விசேஷமா
இங்கே வந்து நின்னீங்கன்னா நீங்கள் என்ன தப்பு செய்கிறீங்கன்னு ஈஸியாக எக்ஸ்ரே தெரியுற மாதிரி தெரியும். கொஞ்ச நாளாக இந்த புள்ள கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்கு, புருஷனுக்கு விரோதமான பாவங்களில் இது தடுமாறுது அப்படிங்கிறது இங்கே நின்று நான் பார்க்கும்போது எனக்கு என்ன செய்யும், நல்லாவே பளிச்சுன்னு தெரியும். நீங்கள் நினைக்கிறீங்களா, நான் எங்கேயோ இருக்கிறேன், எங்கேயோ வாழ்கிறேன், எங்கேயோ வேலை செய்கிறேன், பாஸ்டருக்கு எப்படி இது தெரியும் அப்படின்னா அதுதான் பரிசுத்த ஆவியானவர். இப்போ கூட நான் பேசுறது கூட எப்படிரா இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு அடிச்சு விட்றானே எப்படிரா அப்படின்னு யோசிச்சல. சும்மா ஏதோ 10 கல் தூக்கி குருவி மேலே வீசி ஒரு கல் படுற மாதிரி அல்ல, குறி பார்த்து தான் வீசுறேன், ஆளை கணிச்சு தான் வீசுறேன். நான் தெரியாம பேசல, நீ எனக்கு தெரியாம செய்யற, நான் உனக்கு தெரியாம பேசுறேன், அவ்வளவுதான் வித்தியாசம். என்ன, நான் என் கண்ணு முன்னாலேயே செய்யற இல்ல, கண்ணுக்கு மறைவா செய்யறேன். நானும் அதே மாதிரி என்ன பண்றேன், நீ யாருன்னே தெரியாம தான் நானும் பேசுற மாதிரி நானும் நடிக்கிறேன், நீயும் நடிக்கிற, அவ்வளவுதான் வித்தியாசம். பரிசுத்த ஆவியானவர் உன்னை காட்டி கொடுக்காம பேசுறார், உன்னை வெட்கப்படுத்தாம பேசுறார். இதுல இருந்து என்ன செய்தி சொல்றாரு, ஒழுங்கா வந்துரு, சரியான இடத்துக்கு வந்துரு. இதுக்கு மேல போன உன் வாழ்க்கை அதோ கதியா போயிடும், நாசமா போயிருவேன், வெக்கப்பட்டு போயிருவேன். என்னடா பாஸ்டர் நாசமா போயிட்டான்னு சொன்னா நான் சொல்ல, வசனம் தான் சொல்லுது. அழிவும் நாசமும் அவர்கள் வழியில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. மனம் திரும்ப வேண்டியது அவசியம். இப்போ ஒரு புள்ள காதலிக்கிறான்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அந்த அப்பா அம்மாவுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ஆனா செல்போன் எடுத்து சும்மா அப்படி போனா கூட அந்த பாஸ்வேர்டு டமால்னு வந்து விழுகும், அந்த மெயில் ஐடி டமால்னு வந்து விழுகும். போட்டோ எந்த ஃபைலுக்குள்ள போட்டு எந்த ஃபோல்டருக்குள்ள போட்டு எதுக்குள்ள 5 ஃபோல்டருக்குள்ள போட்டு ஒளிச்சு உள்ள கொண்டே வச்சாலும் அதெல்லாம் லைனா பரிசுத்த ஆவியானவர் எடுத்து கொடுப்பார். நல்ல கையும் களவுமா பிடிச்சு கொடுப்பார், மாட்டி கொடுப்பார். இருந்து என்ன தெரிஞ்சுக்கோ, அப்பனுக்கு ஞானம் இல்லாம இருக்கலாம், அம்மாவுக்கு படிப்பறிவு இல்லாம இருக்கலாம், ஆனால் தேவன் ஒருவர் இருக்கிறார், சகலத்தையும் அறிந்து இருக்கிறார். நீ என்ன டெக்னாலஜியை யூஸ் பண்ணாலும் டெக்னாலஜிக்குள்ள இருந்து உன்னை இழுத்துட்டு வந்து உன்னை அதையவே எவிடன்ஸா வச்சு பிடிச்சு கொடுத்துருவார். மனம் திரும்ப வேண்டியது அவசியம். 1 கொரிந்தியர் 10 25 29 வசனத்துல படிக்கிறோம். அதுல 29 வசனத்துல சொல்றாரு, ஏன் சுயாதீனம் மற்றவருடைய மனசாட்சியிலே குற்றமாய் தோன்றக்கூடாது என்று சொல்கிறார். இப்ப நீங்க சொல்லுவீங்க, இப்போ தம்பி உன்னை உதாரணமா சொல்லிக்கலாமா, நீ இருக்கிறதே நல்ல பையன், நல்லதுக்கு தெரியும், அதனால தான் உன்னை உதாரணமா சொல்றேன், கோவிச்சுக்காத, தப்பா சொல்றேன். இப்ப தம்பி என்ன பண்றாரு, எல்லாரும் தம்பி ஏன் பாக்குறீங்க, இப்ப நான் அவனை விட்டுறாரு. நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க, பாசி ஜாடியா அப்படியே தம்பி மாட்டி விட்டாரு அப்படின்னு நீங்க கதை கட்டி விட்டுருவேன். கடைசியில் அவன் இறுதியை சோர்ந்து போயிடும். சரியா, ஒரு பையன் இருக்கான், எக்ஸ்ன்னு ஒரு பையன் இருக்கான். இப்போ இவன் ஒரு அழகான வயசு பிள்ளைய வண்டியில் ஏற்றிட்டு போகிறான். அவள் அப்படியே அவனை இடுப்பை கட்டி பிடிச்சிட்டு இந்த கையை தோளில் போட்டுட்டு அப்படியே வண்டியில் இப்படி இப்படின்னு 2 பேரும் 2 கால் போட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ நான் வழியில் கூப்பிட்டு அந்த வழியில் பார்த்துட்டு நான் கூப்பிட்டு நான் கேட்குறேன், ஏப்பா போன வாரம் செவ்வாய்க்கிழமை வண்டியில் ஒரு பிள்ளையை கூட்டிகிட்டு போனீங்க, யாருப்பா அப்படின்னா, தப்பாக நினைக்காதீங்க அங்கிள், அது லிஃப்ட் கேட்டுச்சு கொடுத்தேன், என் காலேஜ் பிள்ளை தான் அப்படின்னு தம்பி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, என்னது தம்பி எப்படி சொல்றாரு அப்படின்னு வச்சுக்கொள்ளுவோம். ஆனா தம்பி என்ன சொல்றாரு, என் மனசாட்சியில ஒண்ணுமே இல்லை, நான் ஒரு தப்புமே பண்ணல, நான் எதுவுமே பண்ணல, நல்ல மனசோட தான் நான் பண்ணினேன். ஆனா பார்த்தவங்க மனுஷரையெல்லாம் இந்த காலத்துல பாரு சின்னஞ்சிறுசுங்க என்ன அட்டொழியம் பண்ணுது பாரு அப்படின்னு பல பேர் அதை சொல்லிட்டு போயிருக்காங்களே, அவங்களுடைய மனசாட்சியில உன்னை பார்த்ததுல அவங்க மனசாட்சியில நீ தப்பான ஆளுன்னு பதிஞ்சிருச்சு, இதுக்கு என்ன சொல்றேன்னு கேட்கிறேன். இப்போ நம்ம ஆளுகிட்ட வந்து கேட்டா எவன் என்ன நினைச்சா என்ன, இது எங்களுடைய இண்டிபெண்டன்ட், இது எங்களுடைய ஃப்ரீடம், இது எங்களுடைய சுதந்திரம், நீங்களாம் அந்த கால ஆளுங்க, உங்களுக்கெல்லாம் புத்தி சரியில்லை, உங்களுக்கு பெருந்தன்மை இல்லை, உங்களுக்கு நாலேஜ் இல்லை, நீங்க டெவலப்மெண்ட் ஆகல, யூ ஆர் கண்ட்ரி ப்ரூட். என்ன பட்டிக்காட்டு முண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, யூ ஆர் கண்ட்ரி ப்ரூட். உனக்கு தெரியல. இந்த காலத்தில் இருக்கிற பிள்ளைங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கத்துக்கோங்க. நாங்களா யாரு, ஜெனரேஷன் ஜி, ஜெனரேஷன் செட், நாட்டையே கலவரப்படுத்தி ஆட்சியை கவுத்து, எப்படி கவுத்த இருக்கிறது எல்லாம் எரிச்சிட்டு போனேன். சுதந்திர போராட்டத்தில் இருக்கிற மெச்சூரிட்டியான நம்ம இந்தியன் மகாத்மா காந்தி எல்லாம் மெச்சூரிட்டியான பர்சனாலிட்டிஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க,
அவங்க அடி உதையெல்லாம் வாங்கிக்கிட்டு அகிம்சையோடு இருந்து நம்ம நாட்டு சொத்தை ஒன்றை கூட எரிக்கல. புத்தி கட்டவனே, நம்மளுடைய டாக்ஸில், நம்ம அம்மா அப்பாவுடைய டாக்ஸில் நாம் சம்பாரிச்ச பஸ்ஸையும் காரையும் பாராளுமன்ற கட்டத்தையும் போய் எரிக்கிறியே, உனக்கு அறிவு இருக்கா கேட்டால் நாங்கள் ஜென்ரேஷன் சி. ஜென்ரேஷன் சி என்ன பண்ணும்? எதை பற்றியும் கவலைப்படாது. ஒன்று நினைச்சா அது நினைச்சதை முடிச்சிடணும். அதுதான் ஜென்ரேஷன் சி. ஆனால் நீங்களா என்னை பார்த்து எங்கள் வீட்டில் சொன்னாங்க, நீ பூமர் அங்கிள் அப்படின்னா. என்ன அங்கிள்? பூமர் கேட்டேன். 1980s 1970s 1980s பூமர் அங்கிளா? நான் பூமர் அங்கிளா? பாருங்க என்ன சொல்லுதுன்னு. இந்த பூமர் அங்கிள் என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மா அப்பா 6 மணிக்கு வரணும்னா 5:30 மணிக்கு வீட்டில் உட்காந்துருப்பான். ஆனால் இது எங்கே போல வருது? 7-7:30 எல்லா பத்துக்கும் ஊரெல்லாம் மேய்ஞ்சு போட்டு நைட் 11 மணிக்கு வந்து கதவை தட்டுது. கேட்டால் நாங்கள் ஜென்ரேஷன் சி. கேட்டால் 12 மணிக்கு போய் மிட் நைட் கடையில் பிரியாணி வாங்கி திங்கிறது. இது கேட்டால் ஜென்ரேஷன் சி. அப்புறம் அது ஜீரணமாகலன்னு டைஜின் வாங்கி குடிக்க வேண்டியது. ராத்திரியில் டாக்டர் வீட்டு கதவை தட்டினா, உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையா, நைட் 12 மணிக்கா பிரியாணி திம்பேன் அப்படின்னு டாக்டர்கிட்ட திட்டுவாங்க. இது கேட்டால் ஜென்ரேஷன் ஜியா. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அடுத்தவங்களுடைய மனசாட்சியில நீங்கள் குற்றவாளியாக காணப்படக்கூடாது. அதனால உங்கள் நடக்குகள் எல்லாவற்றிலையும் இந்த உலக மக்கள் பார்க்கிறார்கள், சபையார் பார்க்கிறார்கள், பரிசுத்தவான்கள் பார்க்கிறாங்க. அவங்களுடைய கண்களுக்கு முன்பாக அவங்க மனசாட்சியில நீங்க அயோக்கியமானவர்கள் என்கிற எண்ணங்கள் வராதபடிக்கு எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானதை செய்யணும். அல்லேலூயா. அதனாலதான் எங்க பாஸ்டர் சொல்லுவாரு, பெரியம்மா சின்னம்மா பிள்ளைங்க சைக்கிளில் கூட்டிட்டு போனா கூட அவர் சொல்லுவாரு, அது ஏன் கூட்டிட்டு போற? நடந்து போ, இல்லைன்னா பஸ்ஸில் போ. அது ஏன் பின்னால கூட்டிட்டு போற? அவர் சொல்லுவார், பனைமரத்து கடையில குழந்தை நீ பால் தான் குடிச்சேன்னு நீ சொல்ற, ஆனா பாக்குறவனுக்கு நீ பாலை குடிச்சியா கல்லை குடிச்சியான்னு எப்படி தெரியும்? இதை சொன்னா பூமர் அங்கிள்ங்கிறாங்க. இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? பூமர் பாஸ்டர், இவர் அந்த காலத்து பிரசங்கியார், பூமர் பாஸ்டர். இந்த பைபிள் பாருங்க, அந்த காலத்து பைபிள் தான். இது எப்பமா இப்போ நேற்றுக்கே பிரிண்ட் பண்ணாங்க, ஒருவேளை 5-10 வருஷம் முன்னாடி பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த வேதத்தை எழுதப்பட்டது 6000 ஆண்டு கால காரியங்களை ஆண்டவர் எழுதி நம்முடைய கரத்தில் கொடுத்துட்டா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பைபிள் எடுத்துட்டார். அப்போ இது பூமர் பைபிளா? சொல்லுங்க, பூமர் பைபிளா? அது இதை பிரசங்கம் பண்ணால் பூமர் அங்கிளாம் பூமர் பாஸ்டான். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. மனம் திரும்ப வேண்டும். அடுத்தவங்களுடைய மனசாட்சியில நம்ம குற்றவாளியாய் காணப்படக்கூடாது. அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 24:16, குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் இருக்க நான் பிரயாசப்படுகிறேன் என்று பவுல் சொல்கிறார். ரோமர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா, குற்றமற்ற மனசாட்சின்னா என்ன தெரியுமா? இப்ப நம்ம மனசாட்சி என்ன? குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனால தேவனுடைய பிரமாணம் நாம ஆண்டவரை அறியாவிட்டாலும் கூட புறஜாதிகள் மனசுல கூட அது இருக்கு. என்னன்னு? குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவங்க மனசாட்சி சொல்லுதான். இப்போ தேவன் சாட்சி, மற்றவங்க சாட்சி. மிக முக்கியமான சாட்சி உங்க மனசாட்சி. மற்றவங்களை நீங்க ஏமாத்திடலாம். உங்க பிள்ளைகளுக்கிட்ட நீங்க பரிசுத்த, நான் இருக்கிறேன், என் பிள்ளைகிட்ட மனைவி கிட்ட பரிசுத்தவானா காமிச்சுக்கலாம், உங்ககிட்ட நான் பரிசுத்தவானா காமிச்சுக்கலாம். ஆனா 2 பேர்த்துக்கிட்ட நான் ஏமாற்ற முடியாது. யாருக்கிட்ட? தேவனிடமும் ஏமாற்ற முடியாது, என் மனசாட்சியின் இடத்திலையும் நான் ஏமாற்ற முடியாது. என் மனசாட்சியில நான் சரியா இருப்பேன், ஆனால் கிளியர் கான்சியஸா இருப்பேன் என்றால் நான் தேவனுக்குள்ள இருக்கிறேன், தேவனும் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். யோவான் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, தங்கள் மனசாட்சியினாலே கடிந்து கொள்ளப்பட்டார்கள் என்று. ரோமர் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, உங்க மனசாட்சி சாட்சி கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, சூடுண்ட பொய்யருடைய மனசாட்சியாக நம்ம மனசாட்சி இல்லாம, இப்ப என்ன வந்து நீங்க கேட்பீங்க, பாஸ்டர் எங்கள்கிட்ட ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க, நீங்க கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? எனக்கு நிறைய தெரியும். ஆனா நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? ஐயோ எனக்கு என்ன சிஸ்டர் தெரியும், எனக்கு என்ன பிரதர் தெரியும், ஏன் நான் வாயை கொடுத்து நான் மாட்டிக்குவா? கடைசியில் பாஸ்டர் என்னை பற்றி இப்படிலாம் சொல்கிறாரு பாரு, எவ்வளோ பாஸ்டருக்கு சபைக்காக நான் வாழ்ந்தேன் அப்படி நீங்கள் எதிர்த்து 4 பேர்த்துக்கிட்ட சொன்னீங்கன்னா ஏன் ஊழியம் கிழிச்சு போட்டு விட்டுருவீங்க. அதனால் நான் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் எங்கிட்ட வந்து கேட்டால் நாம் ஒரே வார்த்தையை சொல்லுவேன், ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுவார், வசனம் உங்களுக்கு சொல்லும். இது 2ஐ விட சிறப்பானது என்னவென்றால் உங்கள் மனசாட்சி சொல்லும். உங்கள் மனசாட்சியை போய் கேளுங்க. அடுத்தவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கிறதுக்கு முன்னால் உங்கள் மனசாட்சி கிட்ட போய் என்னை பற்றி நீ என்ன சொல்கிறேன்னு கேளுங்க. அங்கே தான்
சரியா இருந்தா தேவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நாம் தைரியத்தோடு நிற்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உங்க மனசாட்சியில நீங்க சூடு போட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவனும் தேவை கிடையாது, மற்றவங்களும் தேவை கிடையாது. நீங்க யாரை பத்தியும் பயப்பட மாட்டீங்க. தேவனுக்கு பயப்படாம மற்ற மனுஷங்களுக்கு நீங்க பயப்பட மாட்டீங்க. யாருக்கு பயப்படாதவங்க? உங்க மனசாட்சிக்கு பயப்படாதவங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரைட். ரெண்டாவது, கர்த்தருக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அவருக்குள் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இப்போ 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல நீங்க படிச்சு பாருங்க. நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவதை, அவர் அடிச்சுவட்டை நடக்கும்படிக்கு அவர்களை மாதிரியாக நமக்கு பின்வைத்து போனார். இப்போ மேக் ஷூர் யூ ஹேவ் ஃபாலோ இன் ஹிஸ் ஃபுட்ஸ்டெப்ஸ். நீங்கள் அவருடைய அடிச்சுவட்டில் நடக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. முதல்ல உங்களுக்கு சுத்த மனசாட்சி இருக்குங்கிறத உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள் என்பதற்கு அது அடையாளம். இரண்டாவது, அவருடைய அடிச்சுவட்டில் நடங்க. இது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது என்பதற்கு அடையாளம். இந்த அடிச்சுவடு நமக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சி நிமித்தம், பாருங்க, மனசாட்சியின் இருந்து அடுத்த படி, மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரங்களை பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரியமான ஒரு காரியமா இருக்கும். அப்படின்னா அதை குறித்ததான விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்குள்ள வாழ்றதுனால பாடுகள் போராட்டங்கள் வந்து அதை சந்தித்து எந்த தவறும் செய்யாம பாடுகள் வருகிறது என்று சொன்னால் தேவன் அது மேல பிரியமா இருக்கிறாருன்னு அர்த்தமா. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமா இருக்குன்னு அர்த்தம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்துல 1-4 வசனம், 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1-4 வசனத்துல நம்ம படிக்கும்போது, கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு நெஞ்சு வலி இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலி, புடனி வலி, தலைவலி இருக்கிறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு உச்சங்காலிருந்து உச்சந்தலை வரைக்கும் எனக்கு வலி இருக்கு. அதே மாதிரி என் மனைவிக்கு வலி இருக்கு. அப்புறம் இந்த வயிறு வலி இருக்கிறவங்க, நிறைய உடம்புல பலவீனம் இருக்கிறவங்கலாம் கரங்களை உயர்த்தி காமிங்க. நான் தூக்குனாலும் தைரியமே எல்லாம் தூக்கிங்க. அப்புறம் சுகமாக்கும் ஆராதனையாக மாறிடும். நான் அடிக்கடி பாஸ்டர்கள் கேட்பாங்க, நான் சொல்லுவேன், எப்படி பாஸ்டர் இருக்கீங்க, ஊழியம் எப்படி போகுதுன்னா, ஊழியம் எப்படி போகுதுன்னு கேட்கறதுக்கு ஊழியம் ஆடு மாடு இல்லை பாஸ்டர் கேட்பாங்க. ஊழியம் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. நான் சொல்வேன், நிறைய போராட்டத்தோட பிரச்சனையோட கர்த்தருடைய கிருபையோட தயவோட தான் ஊழியம் நடந்துச்சு போகிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா, நிறைய பலவீனம், கஷ்டம், உடம்பு பிரச்சனை இதெல்லாம் இருக்குது. அவைகள் மத்தியும் கர்த்தருடைய கிருபையின் படி வாழ்கிறேன்னு சொல்லுவேன். நாம் ஏன் புழுகணும்? நல்லா இருக்கேன், சுகமாக இருக்கிறேன். நான் யார் என்ன நினைச்சான்னு பரவாயில்ல நான் சொல்லுவேன். அப்போ ஒரு பாஸ்டர் என்னை பார்த்து சொன்னார், பாஸ்டர் நீங்கள் சினாடு மீட்டிங்கில் வந்து உட்காந்துட்டு ரசீது போடுறதும் கணக்கு வழக்கு பார்க்குறதும் துரு நீங்கள் செய்கிறத பார்த்தா நீங்கள் சொல்கிறது யாருமே நம்ப மாட்டாங்க பாஸ்டர் அப்படின்னு. ஆனால் வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் தெரியும். அவரையும் காலம் வச்சிருவேன், அவரையும் இடுப்பு தேக்க வச்சிருவேன், அவரையும் தைலம் தேக்க வச்சிருவேன், அவரையும் ஆவி பிடிக்க வச்சிருவேன். அந்த மாதிரி வீட்டில் செத்து போன மனுஷனை போல கடப்பேன். ஆனால் தேவ சமூகம் வந்து அங்கே போய் ரசீது போடுவேன், ஐயோ எனக்கு இடுப்பு வலிக்குது, ஐயோ எனக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்க முடியும்? அதையெல்லாம் சகிச்சு கொள்றோம். இப்போ நான் இப்படி சொல்லும் போது பல பேர் என்ன நினைப்பாங்க, இவன் என்ன பாவம் செஞ்சானோ தெரியல, என்ன அக்கிரமம் செஞ்சானோ தெரியல, கர்த்தர் இவனை நல்லா கொடுத்து வச்சிருக்கிறார், இடுப்பை உடச்சு விட்டுருக்கிறார், காலை ஓட்ட போட்டு விட்டுருக்கிறார், தலையை நல்லா வலிச்சு எடுத்து விட்டுருக்கிறார், புடனையில குத்தி இருக்கிறார், அப்படிலாம் நினைப்பாங்க. ஆனா எவனோ என்னமோ நினைச்சிட்டு போட்டோம். ஆண்டவர் என்ன சொல்றார்? மாம்சத்திலே பாடுபடுகிறவன் அந்த பாடுகள் இருக்கிற வரைக்கும் அவன் என்ன செய்வானா? பாவங்களை விட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ பாருங்க, எனக்கு கால்வலி, இன்பமான கால்வலி. எபினேசர் ஒரு நாள் என்கிட்ட சொன்னாரு, அப்ப இந்த இடத்துல பலம் இருக்கிற வரைக்கும் நல்லா போட்டு குத்து அப்படின்னா. ஐயோ, பிஞ்சு காலில் போய் இவன் குத்து சொல்றானே,
ஏன்டா அப்படி சொல்கிறேன்னு, அது சுகமாக இருக்கும் அப்படின்னா. அவன் சொல்கிறதே ஒரு விதமாக சொல்லுவான், சுகமாக இருக்குன்னா. அப்போ நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது காலில் முள்ளு குத்துச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், உள்ளங்காலில். அப்போ அவன் எங்கள் மாமா பசங்களுக்கெல்லாம் முள்ளு குத்தி அவன் முள்ளெல்லாம் அப்படியே இன்னொரு முள்ளை வச்சு எடுத்துகிட்டு இருப்பான். அப்போ இதை எனக்கும் ஆசை, வேணும்னு எனக்கும் காலில் முள்ளு குத்தணும்னு ரப்பர் செருப்பு போட்டுட்டு முள்ளு மேலேயே நடக்கிறது. நடந்து காலில் முள்ளு குத்துனா அது எங்கே உள்ளே போகுது, நம்ம காலில் உள்ளேயும் போகாது. ஆனால் தப்பி தவிர ஏதோ ஒன்று குத்திருச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அடுத்த நாள் என் கால் எதிர்த்து அந்த உள்ளங்கால் அப்படியே அமுத்தினோம்னா அந்த முள்ளு குத்தின இடத்துல வலிக்கும். ஆனால் அந்த வலி அப்படியே சுகமாக இருக்கும். உங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரி அனுபவம் வந்திருக்கா? இல்லைன்னா பரவாயில்ல, இருக்கா? ரொம்ப சந்தோஷம். அது அப்படியே குத்தி பாருங்க, வலிக்கும் ஆனால் அது சுகமாக இருக்கும். வலிக்கும் ஆனால் சுகமாக இருக்கும். பரிசுத்தமாக வாழ்றதுக்கு தேவன் நம்முடைய சரீரத்தில் சில வலிகளெல்லாம் கொடுத்திருப்பார், சில பலவீனங்களெல்லாம் கொடுத்திருப்பார். ஆனா அது வலிக்கும். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கை, சொல்லுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை. இடுப்பு டான்ஸ் ஆடுற ஆளு பாவம் செய்ய முடியுமா? இடுப்பு டான்ஸ் ஆடுறதுக்கு முன்னால மனம் திரும்பிடுங்க. எங்க அம்மா சொல்லுவாங்க, டேய் 2 கண்ணு நல்லா இருக்கிறதுக்குள்ள, 2 பல்லெல்லாம் நல்லா இருக்கும்போது, கை கால்லாம் நல்லா இருக்கும்போது ஒழுங்கா ஆண்டவரை தேடிடு. இது ஏதாவது ஒன்று போனதுக்கு அப்புறம் ஐயோ நான் பாவம் செஞ்சேன், கர்த்தர் என் கையை வெட்டினாரு, காலை வெட்டினாருன்னு சாட்சி சொல்லாதேன்னு எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுப்பாங்க. நானும் நல்ல வேலை பத்திரமா சின்ன வயசுல எல்லாம் ஆண்டவரை தேடிட்டேன். என் முதல் பலம், விசேஷமான பலத்தையெல்லாம் கர்த்தருக்காக நான் செலவழிச்சிட்டேன். அதில் எனக்கு பெரிய ஒரு பரம திருப்தி. எனக்கு என் இளமையெல்லாம் ஆண்டவர் கொடுத்துட்டேன். எங்கள் பாஸ்டர் எனக்கு முதல் லெட்டரை எழுதினார், இளம்பிராயத்தில் தன் நுகத்தை சுமப்பது. அவர் பிரமாணம் மாதிரி எழுதுவார், 1 2 3ன்னு வட்டம் போட்டு. அந்த லெட்டர்லாம் அப்படியே வச்சுருக்கேன். நீங்களாம் நான் இப்போல்லாம் உங்களுக்கு அந்த பாக்கியமெல்லாம் கிடைக்காது. நான் சொல்கிற பிரசங்கத்தில் அப்படி நோட் பண்ணி வச்சுக்கிங்களான்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கி நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் பரிசுத்தவான்களுடைய வார்த்தையை மதித்தேன். அதில் ஒன்று எழுதினார், இளம்பிராயத்தில் தன் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது, புலம்பல் இருக்கு, அதை கர்த்தரே தன் மேல் வைத்தார் என்று அவன் தன் வாயை நுழுந்துவானாக அப்படின்னு சொல்லிட்டு, இளமை கர்த்தருக்காக செய்ய வேண்டியவைகளை நாம் செய்ய வேண்டுமானால் நாம் பாடுகளை சகிக்க வேண்டும். அவர் எழுதின வார்த்தை, கர்த்தருக்காக நாம் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டுமானால் நாம் பாடுகளை சகிக்க வேண்டும், இளமை திரும்ப வராது அப்படின்னு எழுதினார். இன்னைக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு. என் போதகருடைய அந்த வார்த்தையை நான் கனப்படுத்தினேன், எனக்கு போதனை செய்த அந்த பரிசுத்தவானுடைய வார்த்தையை நான் கனப்படுத்தினேன். இன்றைக்கு அது சந்தோஷமா இருக்கிறது. என் வாழ்க்கையை கர்த்தருக்காக கொடுத்ததிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மாம்சத்தில் பாடுகள் உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் அது நஷ்டங்கள் அல்ல, அது லாபங்கள். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7-10 நீங்க படித்தீங்கன்னா, என் உடம்புல ஒரு முள் இருக்கு, பலவீனங்கிற முள், அது எனக்கு குட்டும் சாத்தானா இருக்குன்னு அப்படி சொல்றாரு. அப்போ பெரிய ஊழியக்காரன் சாத்தான்கிட்ட குட்டு வாங்குறார். 9ஆம் வசனத்துல 3 தடவை ஜெபம் பண்ணு, ஆண்டு என் ஜெபத்தை கேட்கல, என் கிருபை உனக்கு போதுன்னு சொல்லிட்டார். 10ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, ஆகவே கிறிஸ்துவ நிமித்தம் வரக்கூடிய பலவீனம், நிந்தை, நெருக்கம், துன்பம், பாடுகள், இடுக்கண் எதுவா இருந்தாலும் அதுல நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்கிறார். உங்க பலவீனத்தை குறித்து யார் பரியாசம் பண்ணாலும் கவலைப்படாதீங்க. நீங்க பலவீனத்துல கஷ்டப்படுறீங்க, வலி வேதனை வியாதிகளில் கஷ்டப்படுறீங்க, மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்கன்னா அது சாபம் என்று நினைக்காதீங்க. நான் கிறிஸ்துவுக்குள்ளே பத்திரமாய் சுகமாய் ஆசீர்வாதமாய் என்னுடைய ஆத்மா வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்கிற ஒரு இளைப்பாறுதலான வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். 50 வயசுல நான் நல்லா சுகமா இருக்கிறேன் பாஸ்டர், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா, கவனம். கிழவனா இருந்தால் விளத்தலருக்கு ஒரு கிழவி வந்துடுவா, கிழவியா இருந்தால் விளத்தலருக்கு ஒரு கிழவனா வந்துடுவான், இல்லை பொருளாசை வந்துடலாம், மாய்மானம் வந்துடலாம், பெருமை வந்துடலாம். நீங்கள் விழுந்து போவதற்கான ஆபத்துகள் நிறைய இருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவுக்காக நீங்க வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பா பாடுகள் வரும். வேலை செய்யற இடத்துல அப்படியே பேனா வாங்கும்போது அப்படியே கையை தடவிட்டு சிரிப்பான், நீங்க அப்படியே அப்படின்னு கொடுத்தா அடுத்தது இப்போ கை விரல தான் தொட்டுருவான், அடுத்தது மணிக்கட்டை பிடிச்சிட்டு என்ன கையில் என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்பான். அப்புறம் மத்தியானம் டிஃபன் சாப்பிடும்போது டபக்குன்னு டிஃபன் வாங்கிட்டு அவன் 2 வாய் சாப்பிட்டு இந்தாங்கன்னு ஊட்டி விட ட்ரை பண்ணுவான். இதெல்லாம் நடக்கும். ஏன்? அப்போ அந்த பேனா தொடும்போது நெருப்பு மாதிரி ஒரு முறைச்சா உனக்கு வேலை இல்லைன்னு சொல்லுவான். பரவாயில்ல,
வேலைக்கு போய் பரிசுத்தத்தை இழப்பதை விட நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக வேலையை இழப்பது நல்லது. அல்லவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மனசாட்சியை மூடி வரைச்சிட்டு, மனசாட்சியை கெடுத்துட்டு, தேவனுடைய உறவை இழந்துட்டு நீங்க போய் ஒரு வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. அதனால பாடுகள் வருது, பினான்சியல் கிரைசிஸ் வருது, உலக பிரகாரமான உபத்திரங்கள் வருகிறது என்றால் அதை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏழ்மையும் வறுமையும் சாபங்கள் அல்ல. பரிசுத்தமாய் வாழ்வதனால யோபை போல நான் வறுமை அடைவேனானால், நான் ஏழ்மை அடைவானால், நான் கிறிஸ்துவுக்குள்ள ஐஸ்வர்யவானா இருக்கிறேன். அல்லேலூயா. சில நேரத்துல அம்மா அப்பாவுக்கு நிறைய பணம் காசு சம்பாரிச்சாதான் நீங்க பெரிய ஆள் மாதிரி தோணலாம். ஆனா அம்மா அப்பா மதிக்கணுங்கிறதுக்காக நீங்க தவறான வழிகளை கையாளாதீங்க. பொருளாதாரத்தை சம்பாதிக்க முயற்சி பண்ணாதீங்க. பரிசுத்தத்துல வாழ்றதுக்காக முயற்சி பண்ணுங்க. தேவனை தேடுவதற்காக முயற்சி பண்ணுங்க. ஆண்டவரோடு வாழ்றதுக்கான முயற்சிகளை பண்ணுங்க. மிக முக்கியமாய் நமக்கு சொல்லுகிற ஒரு செய்தி என்ன இந்த வசனத்துல என்றால், சகிப்புத்தன்மையும் தாழ்மையும் தான் அவருடைய அடிச்சுவடு. பிலிப்பியர் நிருபத்துல நீங்க படிச்சீங்கன்னா அதுல ஆண்டவர் பட்ட பாடுகள் எல்லாமே எதுக்காக பாடுபட்டார்? அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து சிலுவையை சகித்து மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் தாழ்த்தினார். அப்ப கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருக்கிறீங்கன்னா பாடுகளை சகிக்கிறதான ஒரு டாலரன்ஸான சகிப்புத்தன்மையுள்ள ஒரு வாழ்க்கையும் மனத்தாழ்மையும் அவசியம். அல்லேலூயா. சில நேரங்களிலே சிலர் பெருமைக்காரர்கள் உங்களை தூண்டுவார்கள். அவன் அப்படி சம்பாதிக்கிறான், நீ பாத்தியா எப்படி இருக்கிற, கம்பேரிசன் பண்ணி பேசுவாங்க, கம்பேர் பண்ணி பேசுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் ஆடிக்காரன் வாங்கிட்டு போறான், அவன் ஆடிட்டு போறான், நான் ஏன் ஆடணும்? நான் கடன் வாங்கிட்டு கடைசியில் 2 மாதம் கூட ஆகாது ஃபைனான்ஸ்காரன் வீட்டில் வந்து போன்னு அல்சேஷன் டாக்கு மாதிரி கத்துவான். தேவையா நமக்கு? ஒருத்தன் ஃபினான்ஷியல் பற்றி பேசுறது நான் கேட்டேன். ஒரு தொழிலதிபர் ஒரு BMW காரை வாங்குறாரு அப்படின்னா 2 கோடி ரூபாய்க்கு வாங்குறார். அவர் வாங்குறாருங்கிறக்கா நான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அவர் ஏன் 2 கோடி ரூபாய் வாங்குறார் அப்படின்னா அவருடைய கம்பெனியில ஒரு 500 கோடி முதலீடு இருக்கும். இந்த 500 கோடியை பெருக்கிறது யாருன்னா அது இவர் தான். அப்போ அந்த தொழில முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் எதுன்னு கேட்டா இவர் உயிரோடு இருக்கிறது தான் மிக முக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இவர் ஒரு BMW கார் 2 கோடிக்கு வாங்கிட்டு இவர் என்ன பண்ணுவார்? கார்ல இருக்கும் போது இவர் டிராவல் பண்ணும் போது லேப்டாப்லயும் மொபைல்லையும் அன்னைக்கு ஆபீஸ்ல செய்யக்கூடிய அரை நாள் வேலைக்குரிய கட்டளைகளை எல்லாம் எல்லாத்துக்கும் அந்த 1.5 மணி நேரத்துல இவர் ஆபீஸ் போய் சேர்றதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் கட்டளை கொடுத்துருவார். அரை நாள் டியூட்டியே அவர் கார்ல 2 மணி நேரத்துல போயிடுவார். ஏன்னா அந்த கார் குலுங்காது, ஆடாது, ஆக்சிடென்ட் ஆனாலும் அவருக்கு எந்த உயிருக்கும் ஆபத்து வராது. ஏன்னா 2 கோடி ரூபாய் கார்ல எல்லா பாதுகாப்பும் செய்ய வைத்திருக்கும். ஏன்னா அவர் கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மிக முக்கியமான நபர். ஆகவே அவர் உயிரை காப்பாற்றுறதுக்கு 500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பெருக்க 2 கோடி அவர் செலவு பண்றார். நமக்கு மாசம் 50,000 ரூபாய் கூட வருமானம் வரல. நான் ஆடி கார் வாங்குறேன்னு ஆடுறதுல நமக்கு என்ன அர்த்தம் இருக்கு சொல்லுங்க? அவன் செய்யறான் 2 கோடிக்கு, அவன் வாங்கினாங்கிறதுக்காக நான் வாங்கணும்னு அவசியமா? இன்னைக்கு இந்த கம்பேரிசன் பண்ணக்கூடிய மற்றவங்கக்கிட்ட கம்பேர் பண்ணிட்டு பேசுறது, அதுதான் சாத்தான் உங்களை தூண்டுற ஆபத்து. இப்ப என் தம்பி லண்டன்ல இருக்கிறாரு. அவர் 2 வீடு வாங்கிட்டார். ஒரு வீடு 3 அடுக்கு மாடி டவுன்ல இருக்கு. இன்னொரு வீடு இப்ப வில்லேஜ்ல வாங்கிட்டார். அது பாத்தீங்கன்னா அப்படியே யூடியூப்ல பாக்குற மாதிரி ஒரு பெரிய மாளிகை, ஸ்விம்மிங் பூலோட கார்டனோட பிரமாதமா இருக்கும். 2 வாஷிங் மிஷின், 2 அடுப்பு, எல்லாமே 2 அந்த வீட்டுல. அவரு அப்படி சௌரியமா அவர் அங்க நல்லா ஜம்முன்னு வாழ்றாரு. இப்ப நானும் அதே மாதிரி என் தம்பி 2 வீடு வாங்கினா நானும் திருச்சிக்குள்ள ஒரு வீடு வாங்கணும்னு அலைஞ்சான்னு வச்சுக்கொள்ளுங்களேன். கடைசியில இருக்கிற வேட்டி கூட உருவிட்டு போயிடுவான். நான் கடைக்காரவன் சாப்பிட்றதுக்கே மாச கடைசியில திண்டாடுற எனக்கு நான் என் தம்பி வாங்கினேன். இப்ப எங்க அம்மா அப்பா சொல்றாங்க, அவன் அவ்வளவு நல்லா இருக்கிறான், நீ என்ன இப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டா, நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நான் எனக்கு கர்த்தர் வைத்துக்கிற இடத்துல நான் இருக்கணும். எனக்கு யார் என்னை தூண்டி விட்டானோ நான் ஆடணுங்கிற அவசியம் இல்லை. என் தம்பி சாஃப்ட்வேர் லைன்ல இருக்கிறாரு, அவர் யூகேல இருக்கிறாரு. அவருடைய வாழ்க்காது மீன் தண்ணிக்குள்ள நீந்தும். மீன் என்ன செய்யும்? தண்ணிக்குள்ள நீந்தும். குதிரை என்ன செய்யணும்? குதிரை என்ன செய்யணும்? ரோட்ல ஓடணும். மீன் குதிரையாட்ட ரோட்ல ஓடணும்னு நினைச்சா ஓட முடியுமா? அல்லது குதிரை மீன் மாதிரி நதி தண்ணியோட ஆழத்துக்குள்ள நீந்தணும்னு நினைச்சா நீந்த முடியுமா? அப்போ முதல்ல நான் மீன் இல்லைங்கிறது குதிரையும், நான் குதிரை இல்லைங்கிற மீனும் முதல்ல அடையாளம் கண்டு கொள்ளணும். என்னைக்கும் கம்பேர் பண்ற லைஃபை நீங்க விட்டுடணும்.
அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே. எங்க பொறாமை வருது? கம்பேர் பண்றதுனால தான் பொறாமை. ஒப்பிட்டு பார்க்காதீங்க, யாரு கூடயும் ஒப்பிட்டு பார்க்காதீங்க. உங்க கைராகியும் உங்க கண்வெளியும் அடுத்தவங்களை போல இல்லை. உங்க வாழ்க்கை மட்டும் ஏன் அடுத்தவங்களை போல இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவன் செஞ்சாங்கிறதுக்காக நீங்க ஏங்க செய்யணும்? அவன் பண்றாங்கிறதுக்காக நீங்க ஏங்க பண்ணணும்? அவன் தான் உப்பு தின்றுக்கிறான், தண்ணியை முடக்கவும் குடிப்பான். இவன் மட்டும் தான் தண்ணி குடிக்கணுமா? நான் ஏன் குடிக்க கூடாது? நீ தண்ணி குடிச்சீங்கன்னா உனக்கு கிட்னி ஃபெயிலியரா போயிடும். புரியுதா உங்களுக்கு? ஜிம்முக்கு போறவன் நல்லா புரோட்டீன் ஏற்றி நல்லா சாப்பிடுவான். நான் ஜிம்முக்கு போகாத ஆளு, ஏற்கனவே ஒரு முட்டையத்தினால கேஸ் போக மாட்டேங்குது, அவ்வளோ பெரிய வயிறு ஆகி போயிடுது, ஊதி போயிடும். நான் 10 முட்டையை முழுங்குன்னு என்ன வயிறு வெடிச்சு போயிடும். அப்ப அடுத்தவங்களோட ஒப்பிட்டு அடுத்தவங்களோட போட்டி போடுகிற வாழ்க்கையை விட்டுட்டு ஆண்டவர் எனக்கு என்ன வச்சுக்கிறாருன்னு பார்த்தோம்னா, நம்ம அவருடைய அடிச்சுவட்டில் சரியா நடக்கிறோமோன்னு பார்த்தோம்னா, மனத்தாழ்மை தான் அதுக்கு நம்மளை காப்பாத்து. நீங்க மனத்தாழ்மையை விட்டுட்டீங்கன்னா தான் இந்த ஒப்பிட்டு பார்க்குற கம்பேர் பண்ணக்கூடிய லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு வரும். ஒப்பிட்டு பார்க்காதீங்க, சகிப்புத்தன்மையோட மனத்தாழ்மையோடுங்க. உயர்த்துகிறவர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. மூன்றாவது காரியத்தை சொல்லிட்டு கடந்து போற, மேக் ஷூர் யூ ஹியர் த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் டஸ் தெம். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறீர்கள், உங்கள் வாழ்க்கையை வாழ்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். மத்திய 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்ல, நான் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிற மனுஷன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். கண்மணியின் மேல வீட்டை கட்டின புருஷனுக்கு ஒப்பா இருப்பான், ஞானம் உள்ள மனுஷனா இருப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லலாமா? இதுதான் பரலோகத்துக்கு பிதாவினுடைய சித்தம். தீத்து 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கைப்படுகிறார்கள், ஆனால் கிரிகளினாலேயோ அவர்களை மறுதலிக்கிறார்கள். ஆண்டவரை மறுதலிக்கிறாங்க. இப்போ வசனங்கள் வாயில நல்ல சரளமா எல்லாம் வசனங்கள்லாம் வருது, ஆனா கிரிகளை பார்த்தா வேத பாரகம் பரிசெய்ய மாதிரி வசனமெல்லாம் நல்லா மனப்பாடமா சொல்றது. அதான் சொல்றேன், கிரியை இல்லாம வெறும் வசனத்தை சொல்றதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்க சொல்ற வசனத்தை உங்க பிள்ளைங்க மதிக்காது. நீங்க சொல்ற வசனத்தை உங்க பிள்ளை மதிக்காது. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? வீட்டில் சொல்லி கொடுப்பீங்க, பொய் சொல்லக்கூடாது, பொய் சொன்னா ஏசப்பா கண்ணை குத்துவார், நரகம் போவே, பிசாசு வந்து பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லுவேன். இப்ப கடங்காரன் வரான், கடங்காரன் வந்து பெல் அடிச்சான், வந்தது கடங்காரன் தெரிஞ்சு போச்சு. உடனே அவங்ககிட்ட சொல்றேன், டேய் அப்பா வீட்டில் இல்லை, நேரமாக போயிட்டாருன்னு பொய் சொல்லு. அவன் அங்கே போவான், அப்பா பொய் சொல்லக்கூடாது, பொய் சொன்னால் கண்ணை குத்தும், பூச்சாண்டி பிடிச்சிட்டு போயிடும், நரகத்தில் போடுவேன்னு சொன்னாங்க. ஐயோ நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி, அப்பா வாப்பா இந்த அங்கிள் உன்னை கூப்பிடுறாருன்னு சொல்லும். இப்போ வீட்டில் வந்து அவனை 2 சாத்தி சனியினே எனக்கு காட்டி கொடுக்குது பாரு, பிறக்கும் போதே எனக்கு கோடாலி காம்பா பிறந்திருக்குது பாரு தத்தி, இங்கே வாடி உன் பிள்ளைய பார்த்தியா, இப்போவே என் கழுத்துக்கு வினைய வைக்கிறான், உயிருக்கு சுருக்கு வைக்கிறான் அப்படின்னு நீங்கள் பேசுவீங்க. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, உங்கள் குழந்தைகளுக்கு முன்பாக நீங்கள் சொல்கிற சத்தியத்தை உங்கள் வாழ்க்கையில் கை கொண்டு வாழ்கிறீர்களா என்பதை முக்கியத்துவப்படுத்துங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மூளையில் வசனத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறது முக்கியம் இல்லை, அவங்க இருதயத்தில் உணரும்படியாக நீங்கள் வாழ்ந்து காட்டுவது முக்கியம். வேதத்தை அவன் படிக்கலாம், இது ஒரு புஸ்தகம், இது பிரிண்ட் பண்ணப்பட்ட வார்த்தைகள், ஆனால் இந்த வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்றால் இயேசு வாழ்ந்து காண்பித்தார். ஆகவே சொன்னார், ஆவியாயும் ஜீவனாய் இருக்கு. அவர் ஆவியாயும் ஜீவனாயும் மாம்சமாய் இருந்தார். இப்போ நீங்கள் மாம்சமாக இருக்கிறீர்கள், இந்த வேத வசனத்தை கை கொள்கிறதுனால நீங்க வாழ்ந்து காண்பிக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆப்பிரிக்க தேசத்தில் ஒரு குறிப்பிட்ட மக்கள் மத்தியிலே ஊழியம் செய்வதற்காக ஒரு ஊழியர் அனுப்பினார். எதுக்குன்னா, அவங்க பாஷையை கற்றுக்கொண்டு அந்த பாஷையில் இருக்கிற எழுத்தை கற்றுக்கொண்டு வேதாகமத்தை மொழிபெயர்க்க வேண்டும். முதல்ல போன ஊழியக்காரர் 10 வருஷம் இருந்தார், ஆனால் அவரால் மொழிபெயர்க்க முடியல, அவர் இறந்துட்டார். அவரை அங்கேயே அடக்கம் பண்ணிட்டாங்க. ஸோ அவர் இறந்துட்டதுனால அடுத்த ஊழியக்காரர் ரெடி பண்ணி அந்த இடத்துக்கு அனுப்புனாங்க. அவர் போய் 2 ஆண்டுகளில் வேதாகமத்தை மொழிபெயர்த்தார். இவரை கூப்பிட்டு இங்கிலாந்து தேசத்தில் வச்சு மாலை மரியாதையெல்லாம் போட்டு இவர் சாதிச்சிட்டார். அந்த 10 வருஷம் அவர் சாதிக்கலை, ஆனால் இவர் சாதிச்சிட்டான்னு எல்லாரும் சொன்னாங்க. அப்போ இவர் சொன்னார், இல்லை இல்லை தயவுசெய்து நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, நான் ஒரு சாட்சியை சொல்லணும் அப்படின்னார். சொல்லுங்க. அவர் சொன்னார், நான் மொழிபெயர்த்த வேதாகமத்தை இந்த மக்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்று பார்க்க போனேன்.
மரத்துக்கடியில் ஒரு மனுஷன் படிச்சுட்டு இருந்தான். அவன் துள்ளி குதிச்சான், அழுதான், சிரிச்சான், மறுபடியும் அழுதான், மறுபடியும் படிச்சான். ஐயோ நான் போயிட்டாரே, செத்துட்டாரேன்னு அழுதான். நான் அவங்ககிட்ட போனேன், ஏப்பா இந்த பைபிளை படிச்சியே, இது என்னப்பா புரிஞ்சுது அப்படின்னு கேட்டேன். ஐயோ இந்த பைபிளில் சொல்லப்பட்ட இயேசு செத்து போயிட்டாரே, நான் என்ன பண்ணுவேன், அவர் செத்து போயிட்டாரே, நான் என்ன பண்ணுவேன்னு அவன் அழுதான். உடனே அவர் கேட்டாராம், இல்லப்பா அவர் மரித்தார், ஆனா 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார், 40 நாள் இங்க காட்சி கொடுத்தார், பரம் ஏறினார்னு, அவருடைய கல்லறை கூட காலியா இருக்குன்னு சொல்லி சொன்னார். இவன் சொன்னா, இல்ல அவர் மரித்தார், ஆனா மரித்தது அடக்கம் பண்ணப்பட்டார், ஆனா அவர் கல்லறை திறக்கவே இல்லை, அவர் இன்னும் கல்லறைக்குள்ளதான் இருக்கிறார். அப்ப இவருக்கே டவுட் ஆகி போச்சு, நாம எங்க மொழிபெயர்ப்புல தப்பா, அவர் பைபிளை வாங்கி படித்தார், அது கரெக்டா தான் இருக்கு. அப்ப மறுபடியும் சொன்னார், இல்லப்பா அவர் உயிர் தெழுந்தார், அவர் கல்லறை காலியா இருக்கு. இவன் சொன்னா, இல்ல அவர் உயிர் தெழவில்லை, அவர் கல்லறை பத்திரமா அப்படியே தான் இருக்கு, நான் பார்த்துட்டு வந்தேன். இவன் ஆப்பிரிக்கால இருந்து இவன் இப்ப இஸ்ரேல் தேசத்துக்கு போய் பார்த்தானே, எங்கடா நீ பார்த்தேன, இங்கதான் இருக்குது அவர் கல்லறைன்னா. ஏங்க காமின்னு இவருக்கு ஒன்றும் புரியல. காமின்னு சொல்லி கூட்டிட்டு போனா, இவருக்கு முன்னால ஊழியக்காரர் வந்தாரு, 10 வருஷம் வாழ்ந்தாரு, மரித்து போனாரு, அவருடைய கல்லறையை காமிச்சு, இதை பாரு கல்லறை, அவர் இன்னும் உயிர் தெழவில்லை அப்படின்னு சொன்னான். அப்ப இந்த ஊழியக்காரர் ஒன்ன புரிஞ்சுட்டாரு, நான் வேதத்தை மொழிபெயர்ப்பு தான் செஞ்சேன், அவர் இயேசுவாகவே வாழ்ந்து காண்பித்துட்டு போனார். அல்லேலூயா. தாயே தகப்பனே, உங்களை பார்த்து கேட்கிறேன், ஓய்வில்லாம உங்க குழந்தைகளை குறை சொல்றதும் அக்யூஸ் பண்றதும் அவங்களை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இதை செய்யாத, அதை செய்யாது, ஏன் இப்படி இருக்கிற நேசமா போன, ஏன் நீளமா, அதோட ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களை அப்பாவாகிய உங்களை பார்க்கும்போது இயேசுவை அவர்கள் பார்க்கிறார்களா? அம்மாவாகிய உங்களை பார்க்கும்போது உங்களிடத்துல இயேசுவை பார்க்கிறார்களா? நீங்க என்ன பண்ணுவீங்க? அவன் பாவம் செய்யும் போது, சரி சாமி இந்த ஒரு 500 ரூபாய், இந்த ஒரு தடவை தான் சர்ச்சுக்கு வராம போய் சுத்தணும், அடுத்த தடவை போகக்கூடாது, இந்தப்பா ஒரு 500 ரூபா அப்படின்னு கொடுத்துட்டு அவன் சொல்லுவான், நல்ல மம்மி, தங்க மம்மி. இப்ப இந்த காலத்துல பொழைக்க தெரிஞ்ச பிள்ளைங்க, அப்பா மூஞ்சி காமிச்சா அம்மாவை கரெக்ட் பண்ணிடுது, அம்மா மூஞ்சி காமிச்சா அப்பாவை கரெக்ட் பண்ணுது. பிள்ளைங்க பாலிடிக்ஸ் பண்றது, அது பிறக்கும் போதே அப்படிதான் பிறக்குது. பொம்பளை பிள்ளையா இருந்தா அப்பா பார்த்தா நல்லா சிரிக்குது, அம்மா பார்த்தா முறைக்குது. ஆம்பளை பையனா இருந்தா அம்மா பார்த்தா நல்லா சிரிக்குது, அப்பா பார்த்தா முறைக்குது. ஏன்னா அவனுக்கு தெரியுது, இவன் எதிர்காலத்தில் இவன் எதிரியா வருவான். இதுக்கு இந்த பிள்ளைக்கு தெரியுது, எதிர்காலத்தில் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருப்போம், இவன் நமக்கு எதிரியா இருப்பான். யாரு கூட அதிகமா இருப்பான்? ஆம்பளை பையன் அப்பா கூட அதிகமா இருக்கும். அதனால அவன் அப்பா அவன் குறை நல்லா தெரியும், அவனை திட்டுவாரு, அவன் உருவாகணும்னு நினைப்பாரு. அதனால இப்ப கரெக்ட் பண்றதுக்கு அது கத்து வச்சிருக்குது. நீங்க அந்த பாவங்களுக்கு உடந்தையா இருந்துட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா அது கெட்டு போன ஒரு காலத்துல சொல்லணும். உன்னாலதான் நான் கேட்டேன். நான் சின்னதா இருக்கும்போது எங்க அம்மா ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒருத்தர் ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு பென்சிலை திருடிட்டு வந்தானா, அவங்க அம்மா அதை பார்த்துட்டு ஒண்ணுமே சொல்ல, கெட்டிக்கார பையன் சொன்னாங்களாம். அடுத்த நாள் ரப்பர் திருடிட்டு வந்தானா. இப்படியா அவன் ஒவ்வொன்றா திருடி கடைசியில பெருசாகும் போது பெரிய திருடனா மாதிரி ஒரு கொலையும் செஞ்சு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு ஜெயிலுக்குள்ள போட்டாங்க. அந்த தாய் பாசம் தாங்கலை. மகன் என்ன தப்பு செஞ்சாலும் மன்னிச்சிருவாங்க, அவனை நேசிப்பாங்க, சோறு போடுவாங்க. அப்போ ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது என் மகன் என்னுடைய அன்பை நினைச்சு ஏங்குவான். நான் போய் என் மகனை சாகருக்கு முன்னால பார்க்கணும், என் மகன் என்னை பார்க்க ஆசைப்படுறான்னு சொல்லிட்டானே என்ன சொல்லி என் தாய் போய் அவன் என்னை கட்டி பிடிச்சி உருகி அழுவான்னு நினைச்சான். அவன் சொன்னான், அவனுக்கு ஜெயிலுக்குள்ள வச்சிருந்தாங்க, கம்பிகளுக்கு பின்னால் இருக்கான். அவங்க அம்மா பார்த்து, அம்மா கிட்ட வாமா அப்படின்னா. கிட்ட வந்தான்னு தலைமுடியை பிடிச்சி ஒலாத்தி கம்பியிலேயே நங்கு 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 நங்குன்னு நல்லா அடிச்சானா. அடிச்சோன்னு போலீஸ்காரன் வந்து அப்புறம் காப்பாற்றி விட்டாங்க. ஐயா பாவி, சின்ன வயசுலேருந்து உன்னுடைய பாவங்களெல்லாம் நான் கண்டுக்காம உன்னை எப்படி பொத்தி பொத்தி வளர்த்து இப்படி என்னை அடிக்கிறியாடா சாக போகிற நேரத்தில் கேட்கும்போது அவன் சொன்னானா, பாலாய் போனவளே, உன்னால தான் நான் இன்னைக்கு சாகுறேன். அன்னைக்கு நான் பென்சில் திருடிட்டு வந்த போதே என்னை அடித்து கண்டித்து இருந்தீன்னா இன்னைக்கு உனக்கு முன்னால் நான் சாக வேண்டிய நிலைமை எனக்கு வந்திருக்குமா? நான் சாகிறதுக்கு காரணம் நீ தான் சொன்ன. அத்த மாதிரி எத்தனை பிள்ளைங்க சாகிறதுக்கு இந்த தாய்மார் காரணம்னு சொல்றேன். என்ன பாக்குறீங்க? உங்க பிள்ளைங்க நரகம் போறதுக்கு எத்தனை தாய் காரணமா இருக்கீங்கன்னு கேட்கிறேன். இன்னைக்கு டீனேஜ்ல வரும்போது மகள் வந்து தாய்க்கு விரோதியா மாறிடுவா. அப்படித்தான் இருக்கும். ஏன்னா அந்த ஹார்மோன் ஸ்டிமுலேட் பண்ண, என்னடி உட்கார்ந்துட்டு அப்படியே போனையே நோண்டிட்டு இருக்கிற, இது எல்லா வீட்லையும் கேட்கிற சத்தம். ஏன் சீவை எடுத்து கூட்டக்கூடாதா? ஒரு வெங்காயத்தை உரிக்க கூடாதா? தட்டை எடுத்து வைக்க கூடாதா? நீ சாப்பிட்ட பிளேட்டை கழுவ கூடாதா? இது அம்மா சொல்ற ரெகுலரான வார்த்தை. ஆனா இது என்ன சொல்லும்? நீ தான் இருக்கிறீல, உனக்கு என்ன வேலை செய்யு அப்படின்னு செல்போன்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டே உட்காந்துருக்கும். அம்மாவுக்கு ஆத்திரம் வரும். அப்புறம் ஒரு காலகட்டத்தில் மழுங்கி போயிட்டு விட்டுருவாங்க. இப்போ டீனேஜ் பிள்ளைங்க இதைத்தான் செய்யும். அதுக்காக அது ரைட்டுன்னு அர்த்தம் இல்லை. நான் என்ன பண்ணுவேன்னா,
அப்படியே கழுத்து நெட்டி பிடிச்சி முதுகுல ஓங்கி, எங்கள் அம்மா செய்யறதை சொன்னேன். ஏன்னா என்னுடைய அனுபவம். நான் வந்து 4வது படிக்கும்போது அப்போல்லாம் சீவக்கட்டை கதாயுத மாட்டா வரும். கதாயுதம் தெரியுமில்ல, பீமம் வச்சுருப்பானே, முன்னால் ஒரு பெருசாக ரவுண்டாக இருக்கும், அப்படி அந்த மாதிரி குண்டாக இருக்கும், இவ்வளோ பெருசு. அது என்னை பிடிச்சி கூட்டு சொன்னாங்க. நான் 2 கையில் அது தூக்கவே முடியல, தம்பிள்ஸ் தூக்குற மாதிரி இருக்குது. என்ன இதில் போடுவாங்களே கரலைக்கட்டு, அது வச்சு கூட்டுறேன். எங்கள் அம்மா அங்கேருந்து வந்தாங்க, என் கழுத்தை நெட்டி இப்படி ஒரு குமியை வச்சு முதுகில் ஓங்கி ஒரு குத்து விட்டாங்க பாருங்க. குத்துட்டேன்னா ஏம்மா அப்படின்னு இருந்தேன். நான் மறுபடியும் கழுத்தை நெட்டி வச்சு நல்லா வளைஞ்சு கூட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் சீவக்கட்டையை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு எங்கள் அம்மா சொன்ன அந்த காரியமும் அந்த ட்ரீட்மெண்ட் தான் எனக்கு ஞாபகம் இருக்கும். அதனால என்னை பார்த்து என் தம்பி இன்னும் டெவலப் ஆயிட்டான். அவன் நல்லா சுத்தமாக கூட்டுவான். என்ன ஒரு அடி வைப்பாங்க, பின்னால் இருக்கிற 3 சரியா போயிடும். எனக்கு கொடுப்பாங்க பாருங்க, நான் ஆல்ஃபா பீட்டா தேட்டா பேட்டா எல்லாமே சரியா போயிடும். நான் 3 வரிசை தட்டை எடுக்க பாலோ போல நாயே சோற சிந்திரியன்னு உடனே எல்லாம் ஓடுன தட்டை தூக்கி நல்லா பாத்ரூமுக்கு ஓடுவோம் பாருங்க. பின்னாலேயே 3 வந்து பாத்ரூமுக்கு வந்து நின்று சரியா இருக்கும். கண்டிப்பா நடத்துறாங்க. சர்வன்ஸ் வந்து சொல்லுவாங்க, அக்கா காயத்ரி அக்கா, சாந்தா அக்கா, கார்த்திகேயனி அக்கான்னு 3 அக்கா தங்கச்சிங்க. அவங்க அப்பா இறந்து போயிட்டனால எங்கள் வீட்டில் வேலைக்கு 3 பேரும் வேலை செய்வாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, ஐயோ குழந்தை, நான் 1வது படிக்கிறேன், ஐயோ குழந்தை ஏக்கா இப்படி பண்ணுறீங்க, எங்கள் தலையெழுத்து தான் இப்படி நாங்கள் வீட்டு வேலை செய்கிறோம், இவனுக்கெல்லாம் என்னக்கா தலையெழுத்து இப்படி வேலை பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்டா, விடு நான் செத்து போனால் இவங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிடுவார், சித்திகாரி வந்தால் இப்படி தானே செய்வா, அதனால இப்போவே அவன் ட்ரைனிங் எடுக்கட்டும் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. சித்திகாரி எங்கள் அப்பா இன்னொரு கல்யாணமும் பண்ணலை, சித்திகாரியும் வரல, அடிபட்டு தான் மிச்சம். இதில் யாருக்கு அதிகமான லாபம்னா என் வீட்டுக்காரிக்கு ரொம்ப லாபம். தட்டத்தை சுத்தமாக கழுவுறேன், வீட்டை சுத்தமாக கூட்டுறேன், நல்லா சமைச்சு கொடுக்குறேன், சுகமாக அவங்க வீட்லேயும் வாழ்ந்து என் வீட்லேயும் வந்து சுகமாக வாழ்கிற பாக்கியவதி யாருன்னா என் மனைவிக்காகவே ஆண்டவர் எனக்கு இவ்வளோ ட்ரைனிங் கொடுத்துருக்காருன்னா பாருங்க. பொறாமையாக இருக்குதுங்க. அவங்க சொல்லுவாங்க, எங்கள் அப்பாவில் என்னை கொஞ்சுவார், எங்கள் அம்மா என்னை கொஞ்சுவாங்க. எனக்கு பேசினாலே கொட்டைப்புள்ளா குரங்கான்னு தானே பேசுவாங்க. எங்கே போய் என்னை யாரு கொஞ்சனா? என் வாழ்க்கைக்கு என் மனைவி வாழ்க்கை நேர் எதிர்மாறு. ஒன்று சொல்லுகிறேன், நன்றாக புரிந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி உங்க வாழ்க்கை இருந்தா மட்டும்தான் உங்க பிள்ளைங்க கர்த்தருக்குள்ளே வாழ்வார்கள். அல்லேலூயா. இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். நிறைய விஷயங்களுக்கு நான் நிறைய கட் பண்ணிட்டேன், சரியா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தையும் 16ஆம் வசனத்தையும் படிங்க. மேக் ஷூர் யூ ஆர் லீட் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட். நீங்கள் கர்த்தருடைய ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். 16ஆம் வசனம் சொல்கிறது, தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கின்ற சாட்சியை சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ இங்க நம்முடைய மனசாட்சியை தாண்டி பரிசுத்த ஆவியானவர் நீ தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு சாட்சியை நமக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு காலையில் நான் வசனம் தியானம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்னுடைய நண்பரான ஒரு பாஸ்டர் இருக்கிறார். அவருக்கு என் மேலே எப்படி அவ்வளோ பிரியமாக தெரில, எத்தனையோ பேரோட பழகிறேன். ஆனால் அவர் சும்மா எனக்கு ஃபோன் பண்ணி, பெரிய பாஸ்டர் எத்தனைக்கும், அவர் ஃபோன் பண்ணி, பாஸ்டர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஆவியானவர் உங்களை குறித்து நினைப்பூட்டினார், உங்களுக்காக இப்போ நான் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ உங்களோட நான் பேசுகிறேன்னு சொன்னார். நான் ரொம்ப நாள் நினைப்பேன், ராத்திரி 12 மணிக்கு எழுந்திரிச்சு எனக்காக ஜெபம் பண்ண சொல்லணும், எனக்கு யாராவது ஒரு நண்பர் கிடைப்பாரா அப்படி நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே எனக்கு நல்ல நண்பர்களை கொடுங்கன்னு ஜெபம் பண்ணேன். ஒரு நல்ல தேவ மனுஷன் திருவெரும்பூரில் இருக்கிறார், பெரிய பாஸ்டர். அவர் எனக்கு நல்ல நான் என்ன, அவங்க மகன் சொல்கிறான், யார் சொன்னாலும் கேட்க மாட்டார் பாஸ்டர், ஆனால் நீங்கள் சொன்னால் மட்டும் எங்கள் அப்பா கேட்குறாரு, தயவுசெய்து நீங்கள் சொல்லுங்க பாஸ்டர். நான் சொன்னால் அவர் அப்படியே கேட்குறாரு. அவருக்கு என் மேலே அவ்வளோ ஒரு அன்பு, அவருக்கு என் மேலே அவ்வளோ ஒரு பிரியம். அவர் எனக்கு ஓய்வில்லாமல் எனக்காக ஜெபம் பண்ணார். பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கணுங்க. பரிசுத்த ஆவியானவர் பாருங்க, எலிசபெத் வீட்டுக்கு மேரி போறாங்க, இயேசுவை சுமக்க போறாங்க. அப்ப அவர் சொல்றார், என் ஆண்டவரின் தாயார் என்னிடத்துல வருவது எனக்கு என்ன மேன்மை. ஹல்லேலூயா. எலிசபெத் பரிசுத்த ஆவியின் இருந்து சாட்சி சொல்றான். அப்ப நீங்க தேவனுடைய பிள்ளைங்கிறத யார் சாட்சி சொல்லணும்? ஆவியானவர் எனக்கு உங்களை குறித்து என்கிட்ட பேசினாருங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ண சொன்னார். உங்களை அதே போல எங்க வீட்டில் கஷ்டம், தங்கச்சி 2 பேரும் உடம்பு முடியாமல் இருக்காங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லை. அந்த நேரத்தில் அம்மா ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க.
அப்போது ஜெயக்குமாரின்னு ஒரு சிஸ்டரு அம்மா ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. ஆனால் அம்மானால ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தாங்க. அப்போது அம்மாக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அழுகாத, ஜெயக்குமார்கிட்ட சொல்லியிருக்கேன், அவங்க அது அந்த பொருளை காசு எடுத்துகிட்டு வரும், அதை நீ எவ்வளோ வேணுமோ நீ வாங்கிக்க அப்படின்னு ஆவியானவர் சொல்கிறார். அப்போ அம்மா நினைக்கிறாங்க, அது எப்படி, அது புலிகுளத்தில் இருக்குது, அங்கேருந்து இங்கே வந்து எப்படி எனக்கு காசு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பேசாமல் இருக்கிறாங்க. அங்கே இந்த ஜெயக்குமாரி அக்காட்ட ஆண்டவர், என் மகளுக்கு பண தேவை இருக்கு, நாளைக்கு உங்கள்கிட்ட சொன்னாலும் சொல்லுவார், அதுக்கு இப்போ சொல்லி வைக்க போன் பண்ணாலும் ஐயோ அவுட்டா பாடுறேன்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். அங்க அந்த அக்காட்ட சொல்றாரு, என் மகளுக்கு கஷ்டம், என் மகளுக்கு எவ்வளோ கேட்குறாளோ அவ்வளோ காசு கொடுன்னு சொல்றாரு. இந்த அக்கா வீட்டுக்கு வர்றாங்க. எங்களாம் நினைப்பீங்க, அடாடா நமக்கு யாரும் அப்படி ஒரு ஆள் கிடைக்க மாட்டானா. வீட்டுக்கு வர்றாங்க. நான் பொய் சாட்சி சொல்ல, என் குடும்பம் அதுக்கு சாட்சியாக இருக்கு, நீங்கள் கேட்டு பாருங்க. வீட்டுக்கு வர்றாங்க. வந்து அப்போ நான் ஊழியத்துக்கு போயிட்டேன், என் தங்கச்சி மறிக்கிறதுக்கு கொஞ்ச நாளத்துக்கு முன்னால். அப்போது பயங்கர கஷ்டம், சாப்பாடுக்கே வழி இல்லை, பிள்ளைகளுக்கு கூட இளநீ வாங்க காசு கிடையாது. வர்றாங்க. வந்தவங்க கேட்குறாங்க, அக்கா ஆண்டவர் இந்த மாதிரி உங்ககிட்ட எதாவது ஆண்டு சொன்னாரா? சொன்னார், நான் என்னன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எங்கிட்ட சொன்னார் ஆண்டு என்ன சொன்னாரோ அது நீங்கள் சொல்லுங்கள், இல்லை நீங்கள் முதல்ல சொல்லுங்கள். இல்லை 2 பேருமே சொல்லலை. அப்புறம் இந்த அக்காவே என்ன சொல்கிறாங்க, இல்லை உங்களுக்கு நிறைய பண தேவை இருக்குது, அதனால் உங்களுக்கு உதவி செய்யணும்னு ஆவியானவர் எங்கிட்ட சொன்னார் அப்படின்னு. அப்போ அம்மா சிரிச்சுட்டு, அப்படியா, கர்த்தர் எங்கிட்டையும் சொன்னார், சரி ரைட் ஓகே அப்படின்னாங்க. அப்போ எவ்வளோக்கா காசு வேணும்? அம்மா சொன்னாங்க, நான் எவ்வளோன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆண்டவர் இதை சொல்லியிருப்பாரானால் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை செய்யுங்க. அந்த அக்கா செக் எடுத்தாங்க, கையெழுத்து போட்டாங்க, எந்த பணமும் எழுதலை, பிளாங்க் செக்கு. உங்களுக்கு கையில் சொல்கிறாங்க, எத்தனையோ லட்சம் அக்கௌண்ட்டில் இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, ஐயோ உன்னையே பார்த்து பேசுனால நீயும் பயந்துக்காத, நீ பயந்துட போகிற, உனக்கு எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு அவ்வளவு நீங்கள் எடுத்துங்க. இது ஒன்றும் இல்லைங்க. இன்னொன்று, எங்கள் வீட்டில் குடி வச்சுக்கிற ஒரு அரிசி கடைக்கார பாட்டி, எங்கள் வீட்டு ராஜம்மா வேலை செய்கிறாங்க பாருங்கள், அந்த அரிசி கடைக்காரர் அவங்க அம்மாவுக்கும் மனைவிக்கும் பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அம்மாவை கொண்டு வந்து எங்கள் வீட்டில் 2 ரூம் இருக்கிற ஒரு வீடு, ஆஸ்பெஸ்டஸ் போட்டு வீடு கட்டியிருந்தோம், அந்த வீட்டில் கொண்டு வந்து குடி வச்சுட்டார். அவரே இந்த பாட்டி அம்மாவுக்கு என்ன செய்வார்னா 10 கிலோ அரிசி தான் கொடுப்பார், 10 கிலோ தான், அதுக்கு மேலே தரமாட்டார். அந்த பாட்டி 10 கிலோ அரிசி 300 ரூபா காசையும் வாங்கிட்டு அதில் 250 ரூபாய் மிச்சம் பண்ணிட்டு 4 கிலோ அரிசி யாருக்காவது கொண்டு போய் விற்றுருவாங்க. அப்போ அந்த பாட்டி எவ்வளோ கஞ்சத்தனமான பாட்டின்னு பாருங்கள். நான்லாம் இப்போ சின்ன பையன் 7வது படிக்கிறேன், எனக்கு என் தங்கச்சிகளுக்கெல்லாம் என்ன வேலைன்னா, ராத்திரி 9 மணி ஆனால் அந்த ஓட்ட வழியாக பார்க்கறது தான் வேலை. அந்த பாட்டி ஏன்னா சுருக்கு பையிலேருந்து காசு எடுத்து சில்லற காசை சலக்குன்னு எண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் ஓட்டக்குள்ளே பார்த்து 1 2 5 15 அப்படின்னு நாங்கள் கவுண்ட் பண்ணிட்டு உட்காந்துருப்போம். அவ்வளோ கஞ்சத்தனம் பண்ணுகிற ஒரு பாட்டியாம்மா அந்த பாட்டி. இப்போது நாங்கள் எங்கள் சொந்த வீட்டை ஒத்திக்கி கொடுத்துட்டு பாட்டி அங்கே தான் குடியிருக்காங்க எங்கள் வீட்டில். நாங்கள் வேறு வாடகைக்கு விட்டு 100 ரோட்டில் நாங்கள் குடி வந்துட்டோம், கோயம்புத்தூரில். அங்கே மாடியில் குடியிருக்கிறோம். அப்போது என் தங்கச்சிகளுக்கு நான் சொன்ன மாதிரி பண கஷ்டம், இளநீ தான் குடிப்பாங்க, பெட்ரிட்டனாக இருக்காங்க 2 பேரும், இளநீ தான் குடிப்பாங்க, வேறு எதுவும் கொடுக்க முடியாது. இளநியோட விலை வந்து 1.5 ரூபா. எவ்வளோங்க? 1.5 ரூபா கொடுத்து இளநீ வாங்குறதுக்கு எங்கள் அம்மா கையில் காசு கிடையாது. ஏன்னா பயங்கர கடன் பிரச்சனை, அப்பா ரசிக்கப்பட்டு 1 வருஷம்தான் ஆகுது, பயங்கர சோதனையான ஒரு நேரம், கடன் பிரச்சனை, கடன் இன்னும் கட்டப்படல, பார்ட்னர்கிட்ட கொடுத்தனால வருமானம் கடனுக்கு போயிட்டுருக்கு, இப்போ சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு நிலை, இளநீ காசு. எங்கள் அம்மா பாத்ரூமில் போய் அழுகிறாங்க, ஆண்டவரே என்னை கை விட்டுட்டீரேன்னு அழுகிறாங்க. ஆண்டவர் சொல்ல, நான் கைவிடலை, இப்போ உனக்கு இளநீ வாங்கிட்டு வர சொல்லிட்டேன், இப்போ உனக்கு இளநீ வரும் வாங்கிக்க, காசும் வரும் வாங்கிக்கன்னு. இப்போ எங்கள் அம்மா உட்காந்துட்டு ஆண்டு இப்படி சொல்கிறாருன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த பாட்டி அம்மா மாடி கஷ்டப்பட்டு, அவங்களுக்கு 86 வயசு என்னமோ, கஷ்டப்பட்டு மேலே ஏறி 4 இளநீ தூக்கிட்டு வருது. 4 இளநீ தூக்கிட்டு அரிசியும் எடுத்துக்கிட்டு கையில் 500 ரூபா பணம், அப்போ 500 ரூபான்னா ஒரு மாதம் செலவே தாட்டிக்கலாம், 500 ரூபா பணமும் எடுத்துகிட்டு வந்து, இந்தாம்மா ஆண்டவர் எங்கிட்ட பேசினாருமா, கவலைப்படாத. அந்த பாட்டி அம்மா ரட்சிப்பில் நடத்திட்டாங்க, ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. அவங்க செட்டியார் இனத்தை சேர்ந்தவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க கொடுத்துட்டு, கவலைப்படாதம்மா ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார்னு சொல்கிறாங்க. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்குற ஆண்டவர்
ஆவியானவர் வழி நடத்துவார். தேவனுடைய பிள்ளை என்று சாட்சி கொடுப்பார். அவங்க உங்களுக்கு தயவு செய்ய முடியாது, கர்த்தர் செய்வார். இன்னொரு சாட்சியை சொல்றேன். எங்க வீட்டு முன்னால ரோடு கூட்டுற அந்த வேலை செய்யறவங்க, ஸ்ட்ரீட், உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல நான் விரும்பல. எல்லாரும் நம்முடைய சகோதர சகோதரி, அவங்களை கேவலமா சொல்லக்கூடாது. நாங்க அதெல்லாம் பார்க்க மாட்டோம். அப்ப அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தண்ணி கிண்ணிலாம் கேட்பாங்க. அவங்க ஒரு இது வச்சு அதில் ஊற்ற சொல்லுவாங்க குடிக்கிறதுக்கு தண்ணி. யாரும் தர மாட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மா போய் கொடுப்பாங்க. மாடியில் தான் வீடு, ஆனால் இறங்கி வந்து கொடுப்பாங்க. மாடியில் நின்று அவங்களோட பேசுவாங்க. 50-100 ரூபா அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே வச்சுக்கன்னு கொடுப்பாங்க. அதில் ஒரு அம்மா பேர் சாமியம்மான்னு பேர். அந்த அம்மா பேர். அவங்க கூட்டும்போது அம்மா கிட்ட சத்தியத்தை கேட்டு அன்பாக இருக்கிறத பார்த்துட்டு, ஜெபம் நடத்துறதெல்லாம் பார்த்துட்டு, எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க அம்மான்னு சொல்லுவாங்க. 100 ரோட்டில் 5ஆம் நம்பரில் உள்ள ஒரு வீட்டில் குடியிருக்கிறோம், மாடியில். அப்போது அந்த அம்மாவுக்கு சத்தியத்தை சொல்லி அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. இப்போ வீட்டுக்கு ஜெபத்துக்கு வர்றாங்க, சர்ச்சுக்கும் வர்றாங்க. இப்போ அந்த வீட்டில் இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு கடன் பிரச்சனை. 24 வட்டிக்காரங்க, கடன் தொல்லை ஜாஸ்தியாக இருக்குது. நெருக்கடியாக நின்றுருக்கும் போது அந்த கட்டத்தில் அவங்க கணவர் 100 ரோட்டில் எண்டில் அந்த ஒரு கவர்மெண்டில் கொடுக்கப்பட்ட ஒரு ஷெட் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க இரும்பில், அந்த பாக்ஸில் தான் செருப்பு தைப்பார். செருப்பு தைக்கிறவர் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவருக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு லோன் ஒன்று கொடுத்துருக்கு, 50,000 ரூபாய் லோன். அப்பாவுக்கு பயங்கரமான கடன் பிரச்சனை, நெருக்கடியாக இருக்கிறார். ஒரு நாள் காலை வேளையில் வாசலில், அப்போ கீழே வீடு நாங்கள் வாங்கிட்டோம், கீழே குடி வந்துட்டோம். வாசலில் வந்து அவர் நிற்கிறார், ஐயான்னு கேட்டு. என்னன்னு கேட்குறாங்க. ஒரு வாசப்படியில் மஞ்சப்பையில் கட்டு 50,000 ரூபாய் கட்டு பணம் இருக்கு, வாசப்படியில் கொண்டு வந்து வச்சுட்டு, ஐயா தயவு செய்து இது ஏற்றுக்கணும்னு சொல்ல. என்ன இது அப்படி சொல்லுங்க, என்னது அப்படின்னு அவர் கேட்கும்போது, ஐயா தப்பா எடுத்துக்காதீங்க, ஆண்டவர் உணர்த்தினார் ஐயா, நீங்க வச்சுக்கோங்க ஐயா. அது 50,000 ரூபாய் பணம், என்ன வேல்யூ, அவருடைய நிலைமை என்ன, வாசல்ல கொண்டு வந்து படி மேல வச்சுட்டு இதை ஏத்துக்கணுங்கிறாரு. ஐயோ நானே கடன்ல இருக்கிறேன், இதை எடுத்துட்டா நான் செலவு பண்றேன், எனக்கு திரும்ப தரக்கு ரொம்ப வருஷம் ஆயிடும். வேண்டாம் வேண்டாம், எனக்கெல்லாம் வேண்டாம், நீங்க எடுத்துட்டு போங்க, நீங்களே கஷ்டப்படுறீங்க, பாவம், நீங்க எடுத்துட்டு போனா. அம்மா அம்மா கூப்பிடுறாரு. எங்க அம்மா சத்தம் கேட்டு வந்தா, சொல்லுங்கம்மா ஐயாட்ட இதை வச்சுக்க சொல்லுங்கம்மா, ஆவியானவர் பேசுறாருங்கம்மா, உணர்த்துறாருங்கம்மா, ஐயா நல்லா இருக்கணும், அம்மா நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருந்தா நாங்க நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 50,000 வச்சுட்டு திரும்பி பார்க்காம போயிட்டாரு. நம்புவீங்களா நீங்க? பாஸ்டர் என்னமோ இன்னைக்கு காலையில் ஏதோ வசூல் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாராட்டிருக்கு, எது இந்த சாட்சியெல்லாம் சொல்லி நம்மளை அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணுறாரு நினைக்கிறீங்களா? கர்த்தருக்குள்ள சத்தியமான சொல்ல, இது மாதிரி ஏராளமான சாட்சிகள் என் இடத்துல இருக்கு. அனுபவிக்காம நான் சொல்லலை, எடுத்துட்டு வந்த விஷயம் வேற, ஆனால் ஆவியானவர் உணர்த்துகிறார். உங்க தேவைகளை கர்த்தர் சந்திக்க மாட்டார் நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க தேவனுடைய பிள்ளைதானுங்கிறத ஆண்டவர் சாட்சி கொடுக்க மாட்டாருங்களா? எதுக்கு பணத்துக்காக நீங்க ஏன் பொய் சொல்லணும்? உங்க தேவைக்காக நீங்க ஏன் பொய் சொல்லணும்? என் தேவைக்காக என்னைக்காவது நான் பொய் சொல்லியிருக்கிறேன்னா? இது வரைக்கும் நீ பார்த்துருக்கியா? நேற்றைக்கு கூட மின்னுடைய ஸ்கூலில் என்னை கூப்பிட்டு செய்தி கொடுக்க சொன்னாங்க. நான் மின்னோட சொன்னேம்மா, இந்த காணிக்கை, எனக்கு உபசாரம், கவனிப்பு, மரியாதை இதெல்லாம் எனக்கு வேணாம். உள்ள கீழே போனோன்னே அவங்க சொன்னாங்க, வாங்க ஆஃபீஸில் உட்காருங்க, ஏசி போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க, தண்ணி குடிச்சிட்டு போங்கன்னாங்க. ஆண்டவரே மேலே ஆராதனை பண்ணும்போது அங்கே போய் உட்காந்துட்டாரான். எனக்கு என்ன ஏசி ஒரு கேடு? நான் சொன்னேன், இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, நான் கிளம்புறேன் சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு இருக்காங்க. நேராக போயிட்டு ஒரு ஓரமாக நான் உட்கார்ந்து கொண்டேன். அந்த இடத்துல ஆண்டவருக்கு முன்பாக நம்மளை உயர்த்தக்கூடாது. உயர்த்தாமல் மனத்தாழ்மையாக அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் எனக்கு பலன் தந்தார், கிருபை செய்தார். நம்ம தேவனுடைய பிள்ளைகள்ங்கிற சாட்சியை எல்லா இடத்துலையும் விளங்கப்படணும். கேட்குறவங்களுக்கு அப்போ தான் வசனங்கள் கிரியை செய்யும். நம்ம வாழ்க்கையில் கர்த்தருடைய வசனத்தை நம்ம கை கொள்ளாமல் அந்த வசனங்கள் கிரியை செய்யாது, ஆவியானவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க மாட்டார். அப்போ ஆவியானவர் தாழ்மையாக நட, இந்த மாதிரி எளிமையாக வாழு, இந்த மாதிரி இரு அப்படின்னுலாம் அவர் நம்மை வழி நடத்தும் போது அவர் நம்மை விசாரிக்காமல் போவாரா? நம்மை கனப்படுத்தாமல் போவாரா? நம்மை கைவிடுவாரா? தேவன் ஒருவர் உண்டு என்பதற்கு நான் சாட்சி. உங்களுக்கு ஆவியானவர் இருக்கிறார் என்பதற்கு நான் சாட்சி. கர்த்தர் கைவிட மாட்டார் என்பதற்கு நான் சாட்சி. இந்த கால வேளையில பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து கடந்து போங்க. நிச்சயமாக ஆவியானவர் உங்களை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். உலர்ந்த எலும்பாக உயிரடைய செய்வார். உலர்ந்த கோலா இருந்தாலும் உங்களை துளிக்க செய்வார். ஆவியானவர் உங்களை மகிமைப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். நேரம் ஆயிடுச்சு, அதனால முழங்கால் படிடுவோம். மீத வசனங்களை அடுத்த வாரத்தில் கர்த்தர் சித்தமான பார்ப்போம். கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இருக்கிறோமா? கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இருக்கிறோமா? முழங்கால் படியிடும்.
என் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும், உங்கள் பலவீனங்கள் எதுவாக இருந்தாலும், உங்கள் நம்பிக்கைகள் எதுவாக இருந்தாலும், இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன். இன்னும் ரட்சிக்கப்படாத உங்கள் கணவரை கர்த்தர் ரட்சிப்பார். பாவத்தில் விழுந்து போன உங்கள் பிள்ளையோ உங்கள் கணவனோ உங்கள் மனைவியோ இருந்தாலும் கர்த்தர் அவர்களை மீட்டு கொண்டு வருவார். வலுவாதபடி காப்பார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒழுங்கினங்களை சீர்படுத்துவார். கிறிஸ்துவுக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையை உறுதிப்படுத்துவார். இன்றைக்கு கேட்ட இந்த வார்த்தைகளுக்கு அர்ப்பணம் செய்யுங்க. நீங்க கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீர்கள் என்பதை விளங்கப்படுத்துங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய வல்லவராயிருக்கிறார். உங்கள் போராட்டங்கள், உங்கள் கண்ணீர்கள், உங்கள் கடன் பாரங்கள், நிந்தைகள், அவமானங்கள், கோலியாத்தை போல பயமுறுத்துகிற வார்த்தைகள், உங்களை சக்கந்தம் செய்து பரியாசம் செய்கிற சன்பலா தொபியாவின் வார்த்தைகள், உங்களை பரியாசம் பண்ணுகிற பரியாச உதடுகளை எல்லாம் கர்த்தர் கட்டி போடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. சில நேரத்தில் உங்கள் பெற்றோர் உங்களை பரியாசம் செய்யலாம், அவமானப்படுத்தலாம், ஒருவேளை உங்கள் உள்ளத்தை காயப்படுத்தலாம். ஆனால் தேவன் அப்படி செய்வது இல்லை. தேவன் உங்களை கைவிடுவதில்லை. இப்போ கூட உங்களுடைய குற்றங்கள் குறைகள் எவ்வளவு இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. உங்கள் மனசாட்சியை செத்த கிரிகளற கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சுத்திகரிக்க நிச்சயமுள்ளதாக இருக்கிறது. இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்யுங்க. நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன். இனி நான் பாவம் செய்தால் அறிந்தேதான் செய்கிறேன், விரும்பியேதான் செய்கிறேன். ஆண்டவரே, இனி என்னுடைய வாழ்க்கையில் அந்த நிலைமை வர வேண்டாம். நான் சுத்த மனசாட்சியோடு கூட நான் வாழ்வேன். ஹல்லேலூயா. சுத்த மனசாட்சியோடு வாழ்வேன். எவ்வளவு பாடுகள் என் சரீரத்தில் வந்தாலும் நான் பாவத்திலிருந்து இளைப்பாறி சகிப்புத்தன்மையோடு மனத்தாழ்மையோடு நான் வாழ்வேன். ஆண்டவரே, எந்த வார்த்தைகளை விட உம்முடைய வசனங்கள் தான் எனக்கு முக்கியம். வசனங்கள் என் மூலியல் அல்ல, என் வாழ்க்கையில வெளிப்படும்படி அவைகளை கேட்டு நான் கை கொண்டு நான் நடப்பேன். ஆண்டவரே, அது மாத்திரம் அல்ல, பரிசுத்த ஆவியினாலே நான் வழி நடத்தப்படுகிற ஒரு தேவன், பரிசுத்த ஆவியர், நீ தேவனுடைய பிள்ளை என்று சாட்சி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையில வாழும்படி அவருடைய கவுன்சிலிங்க்கு, பரிசுத்த ஆவியருடைய ஆலோசனைக்கு நான் என்னை ஒப்பு கொடுப்பேன்னு ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்க குடும்பத்தை ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணுவார். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணுவார். இந்த கால வேளையில சகல சத்தியத்துக்குள்ள உங்களை வழி நடத்தி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபித்து கடந்து போகிறேன். அர்ப்பணிப்போம். கர்த்தருடைய கரத்துல, இயேசுவே என்னை ரட்சிங்க, நான் உம்மை விசுவாசிக்கிறேன். நான் பாவியா இருக்கிற காலத்துல எனக்கு சமாதானம் இல்லாதனால தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். என் வாழ்க்கையில பணம் பொருள் எதுவுமே எனக்கு முக்கியம் அல்ல. என் சரீரம் எப்படி போனாலும் எனக்கு முக்கியம் அல்ல. ஆனா எனக்கு கர்த்தருக்குள்ளே சமாதானமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான். ஆண்டவரிடத்தில் நான் அதைத்தான் கேட்டேன். ஆண்டவரே, எனக்கு சமாதானம் தாங்க ஆண்டவரே, எனக்கு அது போதும். அதுதான் நான் ஆண்டவரிடத்தில் கேட்ட வாழ்க்கை. தேவன் எனக்கு சமாதானத்தை நதியை போல தருவார். என் வருங்காலத்தை கொடுத்து நம்பிக்கையை வைத்துக்கிறார். என் பிள்ளைகளை கொடுத்து நம்பிக்கை வைத்துக்கிறார். என் பிள்ளைகளுக்கெல்லாம் நான் ஒன்றும் சேர்த்து வைக்கலைங்க, ஆண்டவருக்காக எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். ஆனா எனக்கு நம்பிக்கையை கர்த்தர் வைத்துக்கிறார். நான் ஒருவேளை என் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யாம மறிச்சா கூட நீங்க வேணா பாருங்க, ஒரு நாள் என் பிள்ளைங்க கெட்டு போக மாட்டாங்க. கர்த்தர், நான் இருக்கிற இடத்துல கர்த்தர் வந்து நின்று எல்லாவற்றையும் செய்வார். இதுதாங்க என்னுடைய நம்பிக்கை. கர்த்தரையே சொத்தாகவும் கர்த்தரையே நம்பிக்கையாகவும் என் குடும்பத்துக்கும் சபையாராகவும் உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். வேற ஒன்றையும் சொல்வதற்கு இல்லை. கர்த்தரை மட்டும் நான் உங்களுக்கு வைக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உன் கண்ணீர், உன் நொறுக்குதல், உன் காயங்கள், உன்னுடைய அங்கலாய்ப்புகள், நீ மட்டம் தட்டப்படுறது, கட்டம் கட்டப்படுறது, குறை சொல்லப்படுவது, தூற்றப்படுவது, நீ அலக்களிக்கப்பட்ட கஷ்டங்கள் எல்லாவற்றையும் உன்னால தாங்க முடியாத, நெஞ்ச கிழித்துக் கொள்ளலாம் நினைக்கிற அளவுக்கு இருக்கிற அந்த கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வேதனைகள் உன்னை தாங்குகிறான வேலையில இந்த காலவெளியில கர்த்தர் சொல்கிறார், மகனே கவலைப்படாதே, மகளே கவலைப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு பாடின, நான் எழுதின அந்த பாட்டுல எல்லாம் அதுதான். ஆண்டவரே, தாயாய் நீ என்னை தாங்கணும். ஆண்டவரே, தகப்பனாய் நீ என்னோடு கூட இருக்கணும். உம்முடைய தோளில சுமக்கணும். தாங்க முடியாத வேதனைகள் எல்லாம் வரும்பொழுது ஆண்டவரே நீ என்னை தாங்க வேண்டும் என்று என் அனுபவத்தை தான் நான் பாடலா எழுதினேன். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உன்னோடு இருப்பார். சமாதானத்தோடு போ. ஒன்றை சொல்லிப்போ, ஆண்டவரே, நான் உண்மையை மட்டும் நான் நம்புறேன். என் வாழ்க்கையில என்னை சுற்றி எத்தனையோ பேர் இருக்கலாம். ஒருவேளை நான் சம்பாரிச்ச சொத்து எத்தனையோ இருக்கலாம், நகை இருக்கலாம், பணம் இருக்கலாம், வீடு இருக்கலாம், வண்டி இருக்கலாம், வாகனம் இருக்கலாம். நான் எதையுமே நம்பல. நான் உண்மையை நம்புகிறேன்.
நான் உண்மை நம்புகிறேன். அதை சொல்லி கடந்து போங்க. அவரை நம்பி போங்க. உங்களுக்கு ஒரு குறைவும் நேரிடாது. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை நம்புகிற முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நம்பிக்கையோடு கடந்து போ. பரிசுத்தமான பிதாவே, சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உடைய பாதத்தை முத்த செய்கிறோம். கேட்ட வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்று காணப்பட நீர் எங்களை தகுதிப்படுத்த நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கால வேளையில் அன்றைய எல்லாருடைய உதயங்களை குணமாக்குங்க. நிறைய மனக்காயங்கள், நிறைய வேதனைகள், நிறைய சஞ்சலங்கள், நிறைய பயங்கள் எல்லாவற்றையும் மாற்றி நம்முடைய பிள்ளைகளுக்கு சுகம் கொடுங்கப்பா. அன்றைய என் அவமானங்களை மாற்றுங்க, என் வேதனைகளை மாற்றுங்க. என்ற கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொருவருடைய முகத்தையும் நீங்கள் பிரகாசிக்க பண்ணி, கிறிஸ்துவே நீர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை பலப்படுத்தி, நான் உனக்கு சகாயர் என்று சொல்லி அவர்களை ஆற்றி தேற்றி வழிநடத்தி நாங்கள் செபிக்கிறோம். இந்த கேட்ட வசனங்கள் இருதயத்தை மறுரூபப்படுத்தட்டும், வருகைக்காக ஆயத்தப்படுத்தட்டும். ஆண்டவரே, உம்முடைய வருகையை எதிர்நோக்கி வாழ்கிற மக்களாய் காணப்பட கர்த்தர் கிருபை தந்து நடத்த நாங்கள் செபிக்கிறோம். கிருபின் கரத்திலையும் உம்முடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் பரிசுத்த நிறைவுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதியும். இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சேசாலு பாகங்களை மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவுடைய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான உண்மைக்கும் ஆசீர்வாதம் சந்தோஷமாதான நம் அனைவரோடும் உலகமிகள் இருக்கிற சகல பரிசுத்தங்களோடு இன்றும் என்றும் கர்த்தர் மூலம் இருப்பதாக. அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.